எழுத்ததிகாரத்தில் வந்து நம்ம எப்படி ஃபஸ்ட்டு இயல் பார்த்தோமோ அதே மாதிரி இதில் வந்து இந்த முதல் இயல் வந்து ரொம்ப முக்கியமானது. இப்போ கிளவியாக்கத்தை வந்து இவங்களே வந்து 4 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. ஏன்னா கிளவியாக்கம் தான் பேஸ், அதுக்கப்புறம் தான் அதுலேருந்து அப்படி அப்படி ஒரு நேசியம் உள்ளே போகுன்றனால கிளவியாக்கம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு சாப்டர்னால கொஞ்சம் பெருசாக இருக்கும். நான் என்ன ஐடியா பண்ணால் இன்றைக்கி பாதி நாளைக்கு பாதி எடுத்துகிட்டு வேற்றுமையையும் வேற்றுமை மயங்கிலும் ஒரே கிளாஸாக எடுத்துடலாமான்னு சொல்லி ஒரு யோசனை இருக்குது எனக்கு. ஏன்னா அது பெருசு, கொஞ்சம் டீப்பாக படிச்சிட்டோம்னா அதுக்கப்புறமேட்டு உயிரெழுத்து மெய்யெழுத்து பார்த்தோம்ல, சார்பு எழுத்துக்கள் பார்த்தோம், அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி தானே மற்ற இயல்கள்லாம் இருந்துச்சு. அது மாதிரி இந்த சொல்லதிகாரம் அப்படின்னா எழுத்துக்களால் ஆகிய சொல்லின் இலக்கணத்தை கூறுவது சொல்லதிகாரம். ஓகே, இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யாப்பு நீங்கள் படிச்சிருக்கீங்களா இல்லையா? யாப்பதிகாரம். யாப்பதிகாரத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா எழுத்து அப்படின்றார். இப்போ நம்ம நிறையா உயிரெழுத்து மெய்யெழுத்துலாம் பார்த்தோம்ல. இப்போ யாப்பை பொறுத்த வரைக்கும் இப்போ எழுத்து என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா 3 தான் இருக்குன்றார். ஒன்று குறில், இன்னொன்று நெடில், இன்னொன்று ஒற்று. நேர் தேமாலாம் படிப்பீங்கல்ல, நேர் தேமா நிறை அதெல்லாம். அப்போ எழுத்துக்கள்லாம் சேர்ந்தது அசையாக மாறுது. எழுத்துக்கள்லாம் சேர்ந்தது அசையாக மாறுது. இப்போ ஏதாவது ஒரு வரி சொல்லுங்களேன். இப்போ தமிழ் மொழி அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்க. இதில் என்ன எழுத்து இருக்கு? தா என்ன எழுத்து? குறில். மீ என்ன எழுத்து? குறில். இல்லை என்ன எழுத்து? ஒற்று, புள்ளி வச்சிருக்கும். மோ என்ன எழுத்து? குறில். லீ என்ன எழுத்து? குறில். இப்படி இந்த எழுத்துல எத்தனை வார்த்தை இருக்குது, எத்தனை இது இருக்குது, இந்த சென்டென்ஸில் எத்தனை வார்த்தை இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, இப்போ அதுக்கப்புறமேட்டு இப்போ கற்க. ஓகே, இப்போ அதுக்கு ஒரு கிராமர் சொல்கிறார்ல, குறில் தனித்து நெடில் தனித்து குறில் ஒற்று அப்படின்னு. அப்புறமேட்டு எழுத்து வந்து என்ன செய்யுது? அசையாக மாறுது. எழுத்துக்கள் இது ஒரு அசை, குறிலும் ஒற்றும் சேர்ந்தால் அது ஒரு அசை, குறில் தனித்து இருந்தாலும் அது ஒரு அசை. இப்போ எழுத்துக்கள்லாம் அசையாக மாறுது, அசையெல்லாம் செய்யுது சீராக மாறும். அப்போ ஒரு பாடலில் வந்து இது ஒரு சீரு, இது ஒரு சீரு, இது ஒரு சீரு, இது ஒரு சீரு. இப்போ தொல்காப்பியத்தில் நூற்பாக்கள் பெரும்பாலும் எத்தனை சீர் இருக்குன்னா உங்களுக்கு ஒரு 4 சீர்கள் தான் இருக்கும். இதில் வராது சீரு. அதுக்கப்புறமா இப்போ பெரும்பாலும் என்ன செய்யும்? சீர்களாக மாறுது. அது மாதிரி இங்கே எழுத்துக்களால் ஆகிய சொல்லின் இலக்கணத்தை கூறுவது. ஒரு சொல் எப்படி அமைய வேண்டும், ஒரு எழுத்து வந்து எப்படி அமையணும், ஒரு சென்டென்ஸ் எப்படி கரெக்டாக சொல்லணும்னா கிளவியாக்கம் என்பது என்னென்னு கேட்டிங்கன்னா சென்டென்ஸ் ஃபார்மேஷன் தான் அது கிளவியாக்கம். ஒரு சென்டென்ஸை எப்படி ஃபார்மேட் பண்ணணும், முன்னாடி என்ன போடணும், பின்னாடி என்ன போடணும், எங்கே என்ன வரும் அப்படின்னு ஒரு சென்டென்ஸை. நீங்கள் எந்த காலேஜ்? உலகத்தமிழ் ஆராய்ச்சி. ஓகேவா? சென்டென்ஸ் ஃபார்மேஷன்னா கிளவியாக்கத்தில் பெரும்பாலும் பேசுகிறேன். என்னாச்சு, ஏன் 3 இருக்கா? இல்லை நீ பார்க்குறத பார்த்தா இல்லையே அது இல்லையே தொல்காப்பியர் வேற சொன்னாரே அப்படின்ற மேலே பார்க்குறேன். ஆமாம் 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 ஆமாம். எங்க என்ன கேட்குறீங்க? ஆமாம் ஆமாம் ஆமாம். இல்லை நான் என்ன சொன்னேன்னா இதில் வந்து குறில் இருக்குது, நெடில் இருக்குது, ஒற்று இருக்குன்னு பிரித்து காட்டினேன். அதுக்கப்புறம் அந்த வாய்ப்பாடு அப்ளை பண்ணோம்னா குறில் ஒற்று, நெடில் ஒற்று, குறில் தனித்து, நெடில் தனித்து அது வரும். இங்கேயா மேம்? நான் இதை பிரிக்கவே இல்லை மேம். நான் இங்கே பிரிக்கல. இப்போ பிரித்தோம்னா இருகுறில் ஒற்று இது ஒரு அசையாக மாறும். ஓகேவா? இப்போ குறில் நெடில், குறில் இருகுறில் இது ஒரு அசையாக மாறும். அந்த வாய்ப்பை நான் சொன்னேன், ஜென்ரலாக சொல்கிறேன். இதில் என்ன எழுத்து இருக்குது, இப்படி ஒரு குழம்பு எடுத்துட்டோம்னா இங்கே பாருங்க கத்திரிக்காய் இப்படிலாம் இருக்குல்ல, அது மாதிரி தனித்தனியாக எடுத்து சொல்கிறேன், வேற ஒன்றும் கிடையாது. புரிஞ்சு? அதுக்கப்புறம் அந்த வாய்ப்பாடை வச்சு நம்ம அப்ளை பண்ணுறது. அதுபோல் இந்த சொல்லதிகாரத்தில் உள்ள இந்த கிளவியாக்கம் பெரும்பாலும் ஒரு சென்டென்ஸை எப்படி ஃபார்மேட் பண்ணுறது அப்படின்ற பொழுது தொல்காப்பியர் எங்கே போகிறார், எங்கே பெரிய ஆளாக இருக்கார் அப்படின்னா முதல்ல வந்து உலகத்தை வந்து ஒரு ஃப்ளைட்டில், ஒரு ஹெலிகாப்டரில், ஒரு ராக்கெட்டில் போய் இந்த உலகத்தை அவர் பார்க்குறாரு. ஓகேவா? அதுக்கு பார்க்கும். ஸோ இந்த அதிகாரத்தில் இப்படி வச்சுக்கலாம். இப்போ சொல்லதிகாரம் அப்படின்ற பொழுது சொல் இருக்கா? இந்த சொல் என்பது என்னன்னா
சென்டென்ஸ் ஃபார்மேஷன் சொல்கிறேன். ஒரு வாக்கியத்தை எப்படி அமைக்கணும். இப்போ வாக்கியத்தை அமைப்பதற்கு நம்ம என்ன தெரியும்னா, எது ஆண்பால் எது பெண்பால். மேலேருந்து டாப்லேருந்து கேமரா பார்க்குறாரு. பார்த்தா இங்கே வந்து என்ன செய்கிறாங்க, மக்கள் இருக்காங்க, மக்கள் அல்லாதவர்கள் இருக்காங்க. அப்போ இதை உயர்திணை அப்படின்றார். என்ன சொல்கிறாரு, இதை வந்து உயர்திணை அப்படின்னு. முதல்ல வந்து பார்க்கும் பொழுது திணை அப்படின்றார். அப்புறம் பால்னு பிரிக்கிறார். இது ரெண்டு தான் முக்கியம். இது ரெண்டும் தான் மிக முக்கியமானது. திணை அப்படின்னு என்ன சொல்கிறாருன்னா, என்ன இருக்குது, டாப்லேருந்து டாப் ஆங்கிலேருந்து கேமரா இப்படி பார்க்குறான்னு வச்சுக்கோங்க. தான் கேமரான்னு வச்சுக்கோங்களேன். இப்படி பார்க்குறாரு. பார்க்கும் பொழுது இங்கே என்ன இருக்குது, மனுஷன்லாம் இருக்கானு. அப்போ உயர்திணை அப்படின்றார். அப்புறம் அக்ரிணை. ஓகே, உயர்திணையில் ரெண்டு பார்க்குறாரு. என்ன அப்படின்னா என்ன இருக்கும், நான் இங்கேருந்து தனியாக நிற்கிறேன், நீங்கள் கூட்டமாக இருக்கீங்க. அப்போ ஒருமை பன்மை பார்க்குறாரு. ஒருமை பன்மை பார்க்குறாரு. சொல்லதிகாரம் முழுக்க இந்த மேட்டர் தான் இருக்கும். இப்போ அக்ரிநிலையம் என்ன இருக்கும், ஒருமை பன்மை இருக்கும். அக்ரிநிலையம் ஒருமை பன்மை இருக்கும். கரெக்டா? உயர்நிலையம் ஒருமைப்பன்மை இருக்கும், அக்ரிநிலையம் ஒருமைப்பன்மை இருக்கும். இந்த ஒருமைப்பன்மை எப்படி சொல்லணும், இது தெரிஞ்சாதான் நம்ம என்ன செய்ய முடியும். ஹீனா என்ன, ஷீனா என்ன, இட்டுனா என்ன தெரிஞ்சாதான் இங்கிலீஷ் பேச முடியும். ஓகேவா? அதே மாதிரி இங்கேயும் பால் அப்படின்னு பிரிக்கும் பொழுது இந்த உயர்திணைய எத்தனை வகையான பால் இருக்கு, அக்ரிநிலையம் எத்தனை வகையான பால் இருக்குன்றது. இப்போ உயர்திணை எத்தனை வகையான பால் இருக்கு, ஆண்பால். அப்புறம் என்ன இருக்கு, பெண்பால். இவங்க ரெண்டும் என்ன, யாரு, ஒருமை. கரெக்டா? இது ரெண்டும் ஒருமை. இவங்க வந்து சேர்ந்துருந்தா என்னது அர்த்தம், பலர்பால். அப்புறம் அக்ரிணைக்கு வரார். அக்ரிணைக்கு வரும் பொழுது அதே மாதிரி ஒன்றன் பால் சிங்குலா இருக்கு. இது வந்து பலவின் பால் அப்படின்னு பிரிச்சு. புரிஞ்சா புரியலையா? அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. சொல்லதிகாரத்தில் வேற ஒன்று. நீ வந்து ஒரு மொழி பயிக்க போற, அந்த மொழியோட லெட்டர்ஸ் தெரியணும் உனக்கு. அந்த லெட்டர்ஸ்க்கு மீனிங் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். எப்படி மீனிங் தெரியும், ஹீனா ஆம்பளை, ஷீனா பொம்பளை, இட்டுனா என்ன. ஒரு மொழிக்கு மிக முக்கியமானது என்னது, நான் நீங்கள். நம்ம இடத்துக்கு என்ன பேசுவோம், ஒன்று கேள்வியும் விடையும் தான் இருக்கும். எந்த மொழி எடுத்துக்கிட்டாலும் கேள்வி விடை தான். வினாவும் செப்பும்ன்றார். வினாவும் செப்பும் வலுவலே. அதில் வந்து நீங்கள் என்ன செய்யணும், தப்பு இல்லாமல் பேசிட்டீங்கன்னாவே போதும். உட்டு எங்கே போடணும், ஷுட்டு எங்கே போடணும், வேர்னா என்ன, வாஸ்னா என்ன, இந்த விஷயங்கள் தெரிஞ்சாவே என்ன செய்யலாம், எந்த மொழியாக இருந்தாலும் நம்ம கற்றுக்கலாம். அந்த அடிப்படையில் ரொம்ப அற்புதமாக இந்த ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கு. இப்போ எடுத்தோடனே நேரம் அங்கெல்லாம் போகல, கடற்கடன்னா போகல, ரொம்ப சிம்பிளாக இந்த ஒரு ஆம்பளைடா பொம்பளை ஏன்னா ஒன்றா இருக்காங்களா, பலர்பால் அப்படின்னு. அப்போ இதில் எதில் முடிஞ்சா ஆம்பளை பால், இன்னில் முடிஞ்சா ஆம்பளை, இல்லில் முடிஞ்சா பெம்பளை இருக்கா இல்லையா, அவன் அவள் இருக்கா இல்லையா. இப்போ இரு பா மார் இதில் முடிஞ்சா பலர்பால், அது அவை இப்படி முடிஞ்சா அது பலர்பால் அப்படின்னு பிரிச்சுரு. இதுதான் கிளவியாக்கத்தில் இருக்கு, பெருசாக ஒன்றும் கிடையாது. முதல் சாப்டரில் என்ன இருக்கு, இது மட்டும்தான் இருக்கு. அவன் வந்தான். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்களா, இதில் பியூட்டியாகவும் இருக்குது. இப்போ நான் ஆணாக இருக்கேன், ஆனால் நான் ஃபிசிக்கலாக என்ன இருக்கேன், ஒரு பெண் தன்மையாக இருக்கேன். ஓகே, நான் வந்து ஆண், ஆனால் எனக்கு உணர்வுகள் அடிப்படையில் நான் ஒரு பெண்ணாக இருக்கேன் அப்படின்னா, அப்போ என்ன இன்னுன்னு சொல்லலாமா, நான் ஒரு என்ன சொல்லலாம். இப்போ பெண் தன்மை அதிகமாக உள்ள ஒரு ஆண் இருக்காங்க. இப்போ வந்து 16 வகை ஜெண்டர்ஸ் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. வானவில் அப்படின்றாங்க. இங்கேருந்து பார்க்குறப்ப நம்ம சிவப்பு கலர் இருக்குது, பச்சை கலர் இருக்குது, வெள்ளை கலர் இருக்குன்னு இருக்குது. ஆனால் உள்ளே போய் பார்த்தா என்னென்ன கலர்லாம் சேர்ந்து ஒரு கலராக இருக்குது. வெளியேருந்து பார்த்தா ஆணாக இருக்காங்க, வெளியேருந்து பார்த்தா பெண்ணாக இருக்காங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தா உணர்வு அடிப்படையில் நிறைய கலர் சேர்ந்து தான் ஒரு கலர் உருவாக்குது. அதுமாதிரி உயிர்கள்லையும் ஒரு 16 வகை இருக்குது, 12 வகை இருக்குன்னு டெய்லி கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. ஆண் பெண் இப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க. அதான் வானவில்ல குறியெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ ரெயின்போ வானவில்னாவே இந்த மாதிரி ஜெண்டரை பற்றி பேசக்கூடியது. எல்ஜிபிடியே நம்ம ஒரு சம்திங் அது மாதிரி இதை பற்றியும் பேசுகிறா தொல்காப்பியம். ஆண்னு ஒருத்த இதாக இருக்கான், ஆண் தன்மை உள்ள ஒரு பெண்ணை நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க, பேடின்னு சொல்லுவோம்.
சரி, கடவுள் என்னன்னு சொல்லுவ? அவன் இங்கே சொல் இன்னும் சொல்ல முடியுமா? இருன்னு சொல்ல முடியுமா? அவருக்கு என்ன சொல்றது? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே திணை சொல்கிறாரு, பால் சொல்கிறாரு. பாலில் திரிந்தவர்கள், பாலில் கொஞ்சம் பால் திரியுதா இல்லையா? அது நம்ம தயிரா மோரான்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி பால் திரிந்தவர்களை என்ன சொல்லணும் அதையும் டீட்டெயில் சொல்லிடுறாரு. ஓகே, சொன்னதுக்கு பிறகு நேராக செப்பும் வினாவும்ன்றார். ஒரு சம மேட்ரு காலையில் படிக்கிறப்ப தான் பார்த்தேன். செப்பும் வினாவும் செப்புன்றார். கேள்வியும் பதில் தான் ஒரு மொழின்றார். கேள்வியும் பதிலும் தான் ஒரு மொழி. அப்போ கேள்வி கேட்கும் பொழுது என்னென்ன தப்பு இருக்கும், பதில் சொல்லும் பொழுது என்னென்ன தப்பு இருக்கும், பின்னாடி வந்த உரையாசிரியர்கள் என்னென்ன செஞ்சாங்க, எத்தனை விடை, இத்தனை 8 வகையான விடை, 7 வகையான வினாக்கள் இப்படின்னு சொல்லி விடையும் வினாக்களையும் பின்னாடி வந்த உரையாசிரியர்களும் நன்னூலாரும் பேசினாங்க. தொல்காப்பியர் அதை பற்றி பேசல, சொல்லிட்டு போயிட்டாருப்பா. சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறோம், நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு போகிறான். அது கரெக்டான பதில் கிடையாது. சாப்பிட்டியா என்ன சொல்லணும்? சாப்பிட்றியான்னு கேட்டால் என்ன சொல்லணும்? சாப்பிட்டியான்னு கேட்டால் ஆமாம் சாப்பிட்டேன்னு. ஏன் நான் சாப்பிட்டா உனக்கு என்ன அப்படி கேட்குறோம்ல. இப்படி இந்த கேள்விகள்லாம் என்னன்றதையும் டீட்டெயிலாக பேசுகிறார். புரிஞ்சா இல்லையா? இப்போ சொல்லதிகாரத்தில் ஒரு சென்டென்ஸை எப்படி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை பேசுகிறோம். அதற்கு பிறகு தூக்கம் வருதா? இந்த செப்பும் வினாவும் எப்படி இருக்கணும், அதுக்கு என்ன பதில் சொல்லணும் அப்படி இந்த டீட்டெயில் பேசுகிறார். அதற்கு பிறகு நிறைய பேசுகிறார். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துறோம். நான் அவங்க யாரோ ஒருத்தர் தூங்கினாரு, நான் அவரை பார்த்தேன், எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிட்டு. ஓகேவா? இப்போ நம்ம சொல்லதிகாரத்தோட அமைப்பு பார்த்தோம் அப்படின்னா, எழுத்துக்களால் ஆகிய சொல்லி நிலக்கத்தை ஒரு சொல்லதிகாரம். இதில் எத்தனை நூற்பா இருக்கு? இப்போ எழுத்துல எத்தனை இருந்துச்சு? எவ்வளோமா? 80. கரெக்டா? பார்த்து சொல்லு. சொல் எவ்வளோக்கு? 463. இல்லை கரெக்டா? இப்போ இது சேர்த்து எவ்வளோ வருது? 6, 4, 9. ஓகே கரெக்டா? மீதி உள்ள நூற்பா எல்லாமே பொருளதிகாரத்துக்கு சேர்ந்தது. எவ்வளோன்னு பார்த்து 1610ன்றாங்க, 11ன்றாங்க, அதுதான் பார்த்து. புரிஞ்சா இல்லையா? தொல்காப்பியம் எத்தனை அதிகாரங்களை உடையது? 3 அதிகாரங்களுடைய. எழுத்து, சொல், பொருள். அதில் வந்து எழுத்ததிகாரத்தில் எத்தனை சாப்டர் இருக்குது, எத்தனை இயல்கள் இருக்குது? 9 இயல்கள். இப்போ சொல்லதிகாரத்தில் 9 இயல்கள் இருக்கும். என்னென்ன 9 இயல்கள் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படி ஞாபகம் வச்சுக்குவீங்கன்னா படிக்கணும். என்ன 1, 2, 3, 4, 5. 5 இங்கே போட்டுக்கலாம். நான் செய்து பாருங்க. 5, 6, 7, 8, 9. ஓகே, நானே ஒரு தடவை பார்த்துக்கிறேன். சரி, இப்போ இந்த 5வது நூல் இருக்குல்ல, 5வது சாப்டர், இது வந்து பெயர் சொல் அப்படி நினச்சிக்கங்க. பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல், எச்சம். இந்த இது உங்களுக்கு தெரியும். சொற்கள் எத்தனை வகைப்படும்? பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல்னு 4 வகைப்படும் தெரியும். சொற்கள் எத்தனை வகைப்படும்? பெயர், வினை, இடை, உரி. இந்த 4 இங்கே போட்டு எச்சவியல் மட்டும் ஆட் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு சாப்டர் என்னன்னா கிளவியாக்கம், சென்டென்ஸ் ஃபார்மேஷனை பற்றி பேசுகிறாரு. கிளவியாக்கத்தை பற்றி பேசுகிறார். அப்புறம் இது 2 என்னன்னா வேற்றுமை, அப்புறம் வேற்றுமை மயங்கியல். ஓகே, ஒன்று என்ன இருக்கு? வெளி மரபு. இதில் டவுட்டாக இருக்கப்ப வெளியோட மரபு அப்படின்னு. அவ்வளோதான். பெயர், வினை, இடை, உரி, எச்சம். 5லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக படிக்கணும்னு அவசியம்லாம் கிடையாது. அதுபோல் ஃபஸ்ட்டில் வந்து கிளவியாக்கம், வேற்றுமை, வேற்றுமை மயங்கியல், வெளிமரபு. புரிஞ்சா? அதான் இங்கே இப்படி போட்டிருக்காங்க, எழுதிக்கங்க. எழுதியாச்சா? உங்களுக்கு யார் சொன்னா? உலக தமிழ் ஆராய்ச்சி மன்றம் யார் சொன்னா இங்கே கிளாஸ் இருக்குன்னு? உங்கள் குரூப்பில் வருதா? சரி சரி. அவர் போகிறாரா? சரி சரி சரி. ஓகே. இப்போ பொதுவாக தொல்காப்பியத்தில் உரைகள் யார் யாரெல்லாம் நோட்ஸ் எழுதியிருக்காங்கன்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க அடிக்கடி.
இப்போ நம்மளே வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். அதை நோட்ஸ் யார் யாரெல்லாம் எழுதியிருக்கா, நிறைய பேர் எழுதுறாங்க, வர வர வரன்னு எழுதிட்டு இருக்காங்க. இப்போ நானும் சார் சொல்கிறேன், நான் எழுத போகிறேன். இப்போ நோட்ஸ் யார் யாரெல்லாம் எழுதுறாங்க, என்னென்ன சாப்டருக்கு எழுதுறாங்க, யாருடைய நோட்ஸு எதுக்கு பெஸ்ட்டு அப்படின்னு ஒரு பேராகிராஃப். தொல்காப்பியம் என்ற பேரிலக்க நூலை விளக்கிக் கொள்ள உரையாசிரியர் பல உரைகள் தேவைப்படுகிறது. உரை இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியாது, தொல்காப்பியத்தை கொஞ்சம் படிக்க கஷ்டம். கிபி 12ஆம் நூற்றாண்டு முதல் 16ஆம் நூற்றாண்டு வரை உரையாசிரியர் பலரால் தொல்காப்பியத்துக்கு உரை காணப்பட்டது. 12 ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் நிறைய வந்துக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச உரையாசிரியர் பேர் யாராவது சொல்லுங்கள். இளம்பொருணார், நச்சினார்க்கினியர், சேனாவரையர், கல்லாடர், தெய்வச்சிலையார், பேராசிரியர் கலைஞர் கருணாநிதி, மயிலைநாதர். அவர் திருக்குறளுக்கு எழுதினவர், இதுக்கு எழுதுவார், நன்னூலுக்கு எழுதியிருக்காருங்கிறேன். ஓகேவா, இப்படி இருக்காங்க. இப்போ தொல்காப்பியம் முழுமைக்கும், தொல்காப்பியம் ஃபுல்லாக வந்து உரை எழுதினவர் இளம்பொருணார். இந்த கேள்வி அடிக்கடி கேட்பாங்க, நெட்டுக்கிட்டு செட்டுக்கலாம். தொல்காப்பியம் முழுமைக்கும் உரை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டு இளம்பொருணார். இப்போலாம் கேட்குறது இல்லை, சரி மறந்துட்டேன் ஒரு கொஸ்டின். தொல்காப்பியம் முழுமைக்கும் உரை எழுதியவர் யார் அப்படின்னா இளம்பொருணார் தான் எழுதியிருக்காரு. இப்படி என்ன கேட்பாங்க, உரையாசிரியர் என்று அழைக்கப்படுவர் யார், பேராசிரியர் அப்படிலாம் கேட்பாங்க. பரிமேல் அழகர் மாதிரி கேட்டால் ஒரு கன்ஃபியூஸ் ஆயிடும். ஓகேவா, தொல்காப்பியம் முழுமைக்கும் உரை கண்டவர் இளம்பொருணார். இவரே தொல்காப்பியத்துக்கு முதலில் உரை வரைந்தவர் என்பதால் இவரை உரையாசிரியர் என்று மற்றவங்க சொல்கிறாங்க. இப்போ சினிமாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இயக்குனர் அப்படின்னா பாரதி ராஜா தான். அங்கே போய் நீங்கள் இயக்குனர் வந்தாரான்னு இயக்குனர் சங்கத்துக்கு போய் இயக்குனர் வந்தாங்களான்னு கேட்டால் யாரை சொல்லுவாங்க, பாரதி ராஜா வந்துட்டு போனது. ஏன்னா எல்லாமே இயக்குனர்கள் தான், ஆனால் இயக்குனர்னா பாரதி ராஜா தான் அப்படின்னு ஒரு கணக்கு. அது மாதிரி மற்ற ஆட்களே இவர் என்ன செய்கிறாங்க, உரையாசிரியர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் தான் உரையாசிரியர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ நம்ம எழுத்ததிகாரத்துக்கு உரை வந்து இளம்பொருணார் உரை தான் பார்த்தோம், பெரும்பாலும் இளம்பொருணார் உரை தான் பார்த்தோம். இப்போ சொல்லதிகாரத்துக்கு யார் பார்க்க போகிறோம்னா சேனாவரையரை சொல்கிறோம். ஏன்னா சொல்லுக்கு சேனாவரையன் அப்படின்றாங்க. சேனானா என்னது, சேனைனா என்னது, படைகள். வரையன்னா தலைவன் அர்த்தம், சேனைகளுக்கு தலைவன். எங்கே ஒரு போரில் ஒர்க் பண்ணியிருக்கார், சோழ மண்டலத்தில் எங்கள் பாண்டிய நாட்டில் எங்கே ஒர்க் பண்ணியிருக்கா, அப்படி அதுக்காக ஒரு பேர் சேனாவரையர். அவர் மட்டும் இல்லாமல் இளம்பொருணார் மட்டும் இல்லாமல் சேனாவரையர், தெய்வச்சிலையார், கல்லாடர், பேரறியாப்பட பலன்னு என்ன செய்வாங்க, உரை எழுதியிருக்காங்க. இந்த 4 பேர் தான் ஃபஸ்ட்டு முன்னாடி ஃபேமஸாக பேசுவாங்க, என்ன உரை படிச்சிங்க அப்படின்ற மாதிரி. நச்சினார்க்கினியர் எழுத்து சொல் ஆகிய 2 அதிகாரங்களுக்கும் பொருளதிகாரத்தில் அகத்திணையல், புறத்திணையல், களவியல், கற்பியல், பொருளியல், செய்யுளியல் ஆகிய 6 இயல்களுக்கும் உரை வகுத்துள்ளார். ஓகேவா, நச்சினார்க்கினியர் எழுத்து சொல்லுக்கு ஃபுல்லாக எழுதிட்டார், எழுத்து சொல்லுக்கு எழுதிட்டார். பொருளதிகாரத்தில் அகத்திணை, புறத்திணை, களவியல், கற்பியல், பொருளியல், செய்யுளியல் 6 எழுதிட்டார். மீதி 3 விட்டார். ஏதோ டைம் ஆயிடுச்சு, எங்கே போயிட்டாரான்னு தெரில, ஊருக்கு இருக்கு போயிருப்பார், லெட்டுக்கு எடுத்து பேனா தேர்ந்திருக்கும் போல, அதனால் வந்து அவர் எழுதாம விட்டு போயிட்டார். ஓகேவா, 6க்கு எழுதியிருக்கார். பேராசிரியர் என்ன பண்ணார்னா பொருளதிகாரத்தில் மெய்ப்பாட்டியல், ஓமையல், செய்யுளியல், மரபில் 4 இயலுக்கு மட்டும் எழுதியிருக்கார். புரியுதா, இளம்பொருணார் ஃபுல்லா எழுதியிருக்காரு. நச்சினார்க்கினியர் என்ன பண்ணிருக்காரு, எழுத்துக்கும் சொல்லுக்கும் எழுதிட்டார். பொருளதிகாரத்தில் ஒரு 6 சாப்டருக்கு மட்டும் எழுதியிருக்காரு. பேராசிரியர் வந்து பொருளதிகாரத்தில் மெய்ப்பாட்டியல், ஓமையல், செய்யுளியல், மரபியல் ஆகிய 4 மட்டும் எழுதியிருக்காரு. சும்மா பாயிண்ட்ஸாக எழுதிக்கங்க, நான் இதை அனுப்புகிறேன். பேராசிரியர்னா அவரு ஒரு அவரு இல்லை, பழைய ஆள் இல்லை இல்லை, சிரிப்பது ஒன்றும் இல்லை, பழைய ஆள், பேராசிரியர் சொல்கிறாங்க அவர். இல்லை இல்லை, இப்போ நமக்கு தெரிஞ்ச அன்பழகன் தானே, இப்போ நமக்கு பெரும்பாலும் தெரிஞ்ச வந்து அன்பழகன் தான் பேராசிரியர்னு சொல்லுவாங்க. அவர் பயங்கரமாக ஸ்காலர் தான், அவங்க சாதாரண ஆள்லாம் கிடையாது. கல்வி அமைச்சராக இருந்திருக்காரு, பேராசிரியராக இருந்திருக்காரு, அவர் ப்ரொஃபஸராக இருந்திருக்காரு. ஓகே, இவர் வேறு. எனவே தொல்காப்பியத்திற்கு பண்டைய காலத்தில் நிறைய அதிகாரங்களுக்கு சொல்லதிகாரத்திற்கே மிகுதியான உரைகள் எழுதப்பட்டு புலனாகிறது. இங்கே கனெக்ட் பண்ணி பார்த்தா இவர் எழுதியிருக்காரு, அவர் எழுதியிருக்காரு. இவங்க 4 பேர் என்ன பண்ணியிருக்காங்க, 1 2 3 4 மட்டும் சொல்லதிகாரத்துக்கு மட்டும் உரை எழுதியிருக்காங்க. இவரும் வந்து சொல்லதிகாரத்துக்கு எழுதியிருக்காரு, இவர் வந்து எழுதலை. இப்படி பார்த்தா சொல்லதிகாரத்துக்கு தான் நிறைய பேர் எழுதியிருக்காங்க உரை. ஏன்னு கேட்டிங்கன்னா சொல்லதிகாரம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சொல்லதிகாரம் நிறைய மேக்ஸ் தெரியணும் அவசியம் இல்லை, கிராமர் ரொம்ப தெரியணும் அவசியம் இல்லை. உங்களுக்கே புரியும், 100 ரூபாய் படித்தா புரியும். ஆமாம், இன்னுன்னு வச்சா ஆணு, இல்லுன்னு வச்சா பெண்ணு, இருன்னு வச்சா பலர்பால் அப்படின்ற செய்திகள் தெரிஞ்சனால நமக்கு என்ன செய்யலாம், பயங்கர கஷ்டமாக. இப்போ நீங்கள் குற்றியலுகிற புணரியல், உயிர் மயங்கியல், மெய் மயங்கியல் இதெல்லாம் படித்து நிறைய கணக்கு தெரியணும் அவசியம் கிடையாது.
சும்மா கிடு என்ன செய்யலாம், கண்டென்ட்டை புரிஞ்சுக்கிட்டு அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி ஸ்டைலாக எழுதினோம்னா போதும். ஓகே, இந்த 4 பேரில் சொல்லதிகாரத்துக்கு எழுதிருக்காங்க. அது இவ்வுரைகளில், இவங்க எழுதின உரைகளில் இரமுனா உரை. நீங்கள் போய் இளம்புனாரை பார்க்கலாமா, வெள்ளைவாரனை பார்க்கலாமா, அப்படி இப்படின்னு நிறையா கன்ஃபியூஸ் இருக்கப்ப சொல்லதிகாரத்துக்கு சேனாவரை உரையே மிகவும் சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவருக்கு கொஞ்சம் சான்ஸ்கிரிட்டும் தெரியும். நிறைய இடங்களில் 50-80 இடங்களில் வந்து இளம்பொருனார் சொன்ன வந்து மறுத்து பேசுவார். இவர் தப்பாக சொல்கிறார் இந்த இடத்துல இதுக்கு அப்படின்னா. மறுத்துனா சும்மா போகிற போக்கில் அடிச்சு விடுறது கிடையாது, அதுக்கு டீட்டெயில் கொடுப்பார். நீ சொன்னது தப்பு, இங்கே பார் இது இப்படி தான் வரும் அப்படின்னு சொல்கிற ஆளு. ஸோ சேனாவரையர் அவருடைய உரை என்ன? சேனாவரையர் பாண்டிய நாட்டில் உள்ள ஆற்றூர் என்னும் ஊரில் தோன்றியவர். பாண்டிய நாடு எங்கே இருக்கு? கேரளாவில் இருக்கு. இருக்கு, மதுரையில் இருக்கு. ஆற்றூர்னு ஒரு ஊரில் இருக்கு. இவரது காலம் கிபி 14ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி. சேனாவரை என்பதற்கு படைத்தலைவர் என்று பொருள். இது அரசால் வழங்கப்படும் ஒரு சிறப்பு பெயர். ஓகேவா? எனவே சேனாவரையரை படைத்தலைவர் பணியாற்றலாம் என்றும் கருதப்படுகிறது. ஓகே, முடிஞ்சா என்ன பண்ணார் சேனாவரை? எங்க இருக்காரு? பாண்டிய நாட்டில் ஆற்றூர்னு ஒரு ஊர்ல இருக்காரு. கிபி 14ஆம் நூற்றாண்டுக்காரு. படைத்தலைவன்ற அவர் பேருக்கு வந்து படைத்தலைவன்ற பேர் இருக்கனால இருக்கு. ஸோ இவர் வந்து கவர்மெண்ட்டை ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சேனாவரையர் வடமொழி பயிற்சி மிக்கவர். வடநூர் கடலை நிலை கண்டறிந்த சேனாவரையர் என்று நன்னூல் விருத்தி சிவஞான முனிவர் சொல்றாரு. இந்த கேள்வி கேட்பாங்க, இது யாரை பற்றி கூறியது? என்ன சொல்றாங்க? வடநூர் கடலை நிலை கண்டறிந்த சேனாவரையர் என்று யாரை பற்றி கூறியது, யார் கூற்று அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. சும்மா மாணவர்களுக்காக சொல்றேன். இவர் உரையோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆசிரியப்பா மாதிரி ஒருத்தர்கிட்ட மற்றவர் வந்து கம்யூனிகேட் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஒரு உரை, இவரது உரை மாணாக்கருடன் நேரில் பேசுவது போல் அமைந்து காணப்படுகிறது. ஓகேவா? ரொம்ப எளிமையாக இப்போ நான் என்ன சொல்ல தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்லாங்கில் இருக்கனால ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது சொல்லதிகாரத்துடைய அறிமுகம். படைத்தலைவர்கள்லாம் சேர்ந்து அவங்க ஒரு ஜாதியாக சேனை தலைவர், திருவள்ளுவர் சொல்ற மாதிரி. ஓகே, ஓகேவா? சரி, திருவள்ளுவர்னு ஒரு ஜாதி இருக்குன்னு சொல்றாங்க. திருவள்ளுவர்னு ஜாதி இருக்குன்ற வள்ளுவர் அப்படி. ஆமா, வள்ளுவர்னு ஒரு ஜாதி இருக்கு. நிறைய கான்ட்ராசியான மேட்ரு. ஓகேவா? சேனாவரை உரை சிறப்பு. இவரோட இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுவோம். நூற்பா கருத்துக்களை விளக்கும் பொழுது அவ்விடத்தை தோன்றும் சிக்கல்களை, இவரோட ஸ்டைல் எப்படி இருக்கும்? இங்கே ஒரு டவுட் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ இப்படி சொல்கிறாரு, ஆண்பால்ன்றாரு, பெண்பால்ன்றாரு, பலர்பால்ன்றாரு. இங்கே வந்து பார்த்தா சரி, இப்போ வந்து இவங்க இருக்காங்கல்ல, அரவாணி, இவங்க மற்ற ஜெண்டர்ஸ் இருக்காங்களா, அவங்க என்ன சொல்கிறாங்க, இவரே ஒரு கொஸ்டினை ஒன்று எழுப்பி அதுக்கு இவரே கன்க்ளூட் கொடுக்குற மாதிரி கொடுப்பாரு. சிக்கல்களை தாமே வினாவாக எழுப்பி அவற்றுக்கு விடை சொல்லும் முறையில் அமைத்துள்ளார். ஓகேவா? அடுத்தது வடமொழி பயிற்சி மிக்க காரணத்தால் வடமொழியில் உள்ள இலக்கண கொள்கையை எடுத்துக்காட்டி தமிழ் இலக்கணத்தை 2 லாங்குவேஜ் தெரிஞ்சா என்ன சொல்லுவோம், நம்ம அங்கே இது இருக்குது இங்கே இது இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. தொல்காப்பிய முதல் உரையாச இளம்பொருனாரை ஏறத்தாழ 50 இடங்களில், எத்தனை இடங்கள்ல? 50 இடங்கள்ல வந்து அவர் நோட்ஸ் தப்பு அப்படின்னு சொல்றாரு. சும்மா மறுக்க மாட்டாரு. மறுக்கும் பொழுது அவருடைய கருத்தை எடுத்து காட்டி அதனால் நேடும் தவறை சுட்டி காட்டி அதன் பின் தம்முடைய கருத்தை வலியுறுத்தி வரைவது இவருடைய ஸ்டைல். சொல்லதிகாரத்துக்கு அமைந்த உரை சிறப்பு காரணமாக சொல்லுக்கு சேனாவரையம் அப்படின்னு ஒரு ஸ்லோகன் ஒன்று இருக்கு அப்படின்னா. ஓகே, ஓகேவா? நோவா? எஸ்ஸா? போலாமா? அடுத்தது இதை உங்களுக்கு PDF அனுப்புகிறேன். இப்போ போகிறப்பே அனுப்பிச்சிடுறேன். நான் காப்பி பண்ணிட்டேன். அனுப்பல மாத்துட்டா? ஓகே. இப்போ கிளவியாக்கத்தில் என்னென்ன மாதிரியான செய்திகள் இருக்கிறது இதை நம்ம அதிலே பார்த்துடலாம். சரி, கிளவியாக்கத்து போகும்ல, அதில் போயிடலாம். இப்போ இதுதான் வந்து சொல்லதிகாரத்துடைய ஃபர்ஸ்ட் சாப்டர். என்னது? 2வது. எல்லாம் சொன்னாலும் தூக்கம் போகும். கிராமர்லாம் நடத்துறதே பெரிய விஷயம். நீங்கள் எல்லாம் மூணுந்தீங்கன்னா அப்படியே யோசிச்சுட்டே இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் என்னது? 2வது, 3வது, 4வது, 5,
நீங்கள் தனியாக சொல்கிறீங்களா? சொல்லுங்க பாப்போம். ஓகே, பெயரியல், அடுத்தது இடையியல், உரியியல், எச்சவியல். ஓகேவா? 8 சாப்டர். இதில் ஃபஸ்ட்டு சாப்டர் மட்டும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பாதி தான் பார்க்க முடியும் நினைக்கிறேன், டைம் வேறு ஆகிட்டுருக்கு. ஸோ கிளவியாக்கம். கிளவியாக்கத்தை 4 அடிப்படை பார்க்கலாம். திணைப்பால் அடிப்படையில் சொல் பாகுபாடு. திணைப்பால் அடிப்படையில் சொல் பாகுபாடு. திணைப்பால் அடிப்படையில் சொல். திணைனா எத்தனை வகைப்படும்? என்னென்ன? உயர்திணை, அக்ரிணை. பால் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். சொல்றா என்னடா தம்பி, 5 வகை பால் என்னடா? நீதான். பலவின் பால் என்னது? பன்மை சொற்கள். வெரி குட். இப்போ திணை அடிப்படையில் சொல் பாகுபாடு நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி. திணை அடிப்படையில் வந்து சொல்லிட்டான். திணை அடிப்படையில் வேற ஒன்றும் இல்லை, அதான் இருப்பேன். உயர்திணை அக்ரிணை இருக்கல. திணை அடிப்படையில் சொல்லை எப்படி பாகுபடுத்துகிறோம், பால் அடிப்படையில் சொல்லை எப்படி பாகுபடுத்துகிறோம், பாலோட எண்டு என்ன, இல்லுன்னு முடிஞ்சா என்ன, இன்னுன்னு முடிஞ்சா என்ன, அதான். ஈறுகள் வினைகள் தவறாது வருதல், எது எதெல்லாம் வந்து கரெக்டாக வரும். திணைப்பால் இயைபு லாஸ்ட் அட்ரஸ் எப்படி வருது. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்களே போய் உட்காந்து இன்னைக்கு சாயந்தரம் உட்காந்து ஒரு உரை எழுதி நாளைக்கு உங்கள் பேர் ஃபேஸ்புக்லேயோ உங்கள் ட்விட்டர்லேயோ போட்டிங்கன்னா உரையாசிரியர்கள் பேரில் உங்கள் பேர் வந்துடும். நிஜமாக தான் சொல்கிறேன். இன்றைக்கி இருக்கிற ஸ்டேட்டஸில் வந்து போய் அவன், அவள், ஹி, சி அப்படின்னு கொஞ்சம் இங்கிலீஷ் வார்த்தை ஒரு மலையாளமாக தெரிஞ்சுன்னா நீங்கள் ஒரே மலையாளத்தை ஒப்பிட்டு எழுதிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சியாளராக மாறிடுங்க. மலையாளத்தில் இதை வந்து இப்படி சொல்கிறாங்க, குஜராத்தில் இப்படி சொல்கிறாங்க, இதில் இப்படி சொல்கிறாங்க, தமிழில் வந்து தொல்காப்பியர் சொல்கிறாரு, இன்றைக்கி வழக்கில் வந்து இந்த வார்த்தை இருக்குதுன்னு சொன்னால் அதான் புக்கு, வேறு ஒன்றும் கிடையாது. என்ன சார் பொருள் எழுதிடலாமா? இன்றைக்கி எழுதிடலாமா இல்லையா? ஓகே. திணைப்பால் அடிப்படையில் சொற்களை, திணை அடிப்படையில் சொல், பால் அடிப்படை சொல், பால் காட்டும் ஈறுகள், ஈறுகள் வினைகள் தவறாது வருதல், திணைப்பால் எய்பு அப்படின்னு எத்தனை சாப்டர்? 5 சாப்டரில் இந்த விஷயத்தை பார்க்க போகிறோம். ஓகே. மொத்தம் எத்தனை நூற்பா கிளவியாக்கத்தில்? கிளவியாக்கத்தில் 63 நூற்பா. எத்தனை? 60. கிளவியாக்கத்தில் மொத்தம் 63 நூற்பாக்கள் உள்ளன. அந்த 63 நூற்பாவை நம்ம இப்படி ஒரு 4ஆக பிரிக்கிறாங்க. திணைப்பால் அடிப்படையில் சொற்கள். அப்புறம் செப்பும் வினாவும். 2வது கிளவியாக்கத்தை எடுத்துட்டீங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு வந்து திணைப்பால் அடிப்படையில் சொல்ல எப்படி பாகுபடுத்துகிறாங்கன்னு இருக்கும். சொல் அடிப்படையில், திணை அடிப்படையில், பால் அடிப்படையில் அப்படி இருக்கும். அதுக்கப்புறமேட்டு கொஸ்டின். செப்புன்னா என்னது? விடை, பதில். செப்புடான்றாங்கல்ல, செப்பு அப்படின்றாங்கல்ல, செப்புனா விடைன்னு அர்த்தம். செப்பு அப்படி பதில் சொல்லு அப்படின்னு அர்த்தம். செப்பு. வினா. செப்பும் வினாவும் எப்படி அமையணும், அதில் வகை என்ன? தொல்காப்பியர் வந்து வகையெல்லாம் சொல்ல, பின்னாடி வந்த உரையாசிரியர்கள் மற்ற ஆட்கள் தானே செய்கிறாங்க. இத்தனை வகை விடை இருக்குது, இத்தனை வகை வினா இருக்குது, இதுக்கு இது பாருங்கள், மறைந்து முழுதனா என்ன, உற்றது உரித்தல்னா என்னது, உருவது கூறுல விட என்ன அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாங்க, இவங்க தான் சொல்கிறாங்களே இல்லையா, தொல்காப்பியர் சொல்ல. வினாவே விடையாக வருதல். இப்போ நீங்கள் சாப்பிட்டோம், நீ சாப்பிட்டியா, உன் பேர் நான் மறந்துடுச்சு, கோமதி சாப்பிட்டியா அப்படின்னா நீ சாப்பிட்டியா அப்படி ஒரு கேள்வி கேட்கும். ஏன் நான் சாப்பிட்டா உனக்கு என்ன அப்படி கேட்குறோமா இல்லையா? அப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா வினாவே விடையாக வருது. அது எப்படி? செப்பு வழுவி வருதல். வலுன்னா என்னது? குற்றம். வலுன்னா என்ன சார்? குற்றம். முன்னாடியே பார்த்தேன்னு நினைக்கிறேன் ஒரு நாள். வலு, வழா, வலு, அமைதி அப்படின்னு 3 மேட்ரு இருக்கு. வலுவ மை தி கரெக்டா? வலுனா குற்றம். மேம் கரெக்டா? வலுனா அது குற்றமான சொல், குற்றமான சொல். வழானா குற்றமற்ற சொல். வலு அமைதினா குற்றம்தான், அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அவன் வந்தான். சரியா தப்பா? சரி. இதே வந்து சரி போயிட்டு போ. அவள் வந்தான். தவறு.
அவள் வந்தார். இப்படி போடுறோம். எது சரி எது தப்பு? இது சரி, இது தப்பு, இது தப்பு. கிராமட்டிக்கலா தப்பு. ஏன்? இரு வந்தாவே பன்மையை தான் குறிக்கும். ஓகேவா? பலர்பால தான் குறிக்கும். ஆனா சில இடங்கள்ல இப்படி வருது. இதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஓகே. ஏன்னா உயர்பொருட்கிழவின்றது தொல்காப்பியர் சொல்றப்ப உயர்ச்சொற்கிழவி அப்படின்னு இங்க வந்து உயர்வு கருதி அவர்களை இப்ப ஜெயலலிதா வந்தாள்னு போட முடியுமா பேப்பர்ல? மு.க. ஸ்டாலின் வந்தார் அப்படி போட முடியுமா? கமலஹாசன் வந்தான் அப்படின்னு போட முடியுமா? போடக்கூடாது. ஏன்னா அவங்க ஒரு இருக்கக்கூடிய ஒரு பதவிக்கான ஒரு மரியாதை கொடுக்கணும். அப்படின்றப்ப என்ன செய்யறோம்? வந்தார் அப்படின்னு போடுறாங்க. இப்படி இருந்தா அதை அக்செப்ட் பண்ணலாம். அதுக்கு பேர் தான் வலு அமைதி. குற்றம் தான், இருப்பினும் ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு வருவதை பற்றி பேசுவது செப்பு வலு. இப்ப செப்பிலும் வினாவிலும் சினை முதல் பெயர் எப்படி வரணும்? ஓகேவா? செங்கால் நாரை அது மாதிரி ஒரு வார்த்தை இருக்கு. போலாம். வண்ணச்சினை சொல்லா இருக்குல்ல. சினைனா கலர். இப்ப செந்தாமரை, செம்மையான சினை அப்படின்ற மாதிரியான வருவோம். அது என்னது? வண்ணச்சினை சொல். அந்த விஷயங்கள் பார்க்க போறோம். ஸோ பச்சை கிளி இல்லைம்மா இதில் வரும். ஆமாம். ஓகேவா? இதை பார்க்கணும். இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம்? திணைப்பால் அடிப்படையில் சொற்கள்னு ஒன்று பார்க்க போகிறோம். அதற்கு பிறகு செப்பும் வினாவும் கொஸ்டின் ஆன்சர் எப்படி அமையணும், எப்படிலாம் அமையுது, இப்படி இருந்தாலும் தப்புனாலும் அக்செப்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னு பார்க்க போகிறது ஒன்று. ரெண்டாவது தகுதி வழக்கு. தகுதி வழக்கு நன்னூல என்ன சொல்றாரு? இதை மங்களம் இடக்கடக்கள் குழுவு குறி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம வந்து ஒருத்தங்க செத்து போயிட்டான், ஒருத்தர் செத்துட்டாரு, அவன் செத்து போயிட்டான்னு சொல்லுவாங்க அவர் இயற்கை எய்தினார். அது ஏன் சொல்றோம்? தப்பு தானே அது. இயற்கைன்றது வேற வார்த்தை, எய்தினார்ன்ற வேறு வார்த்தை. செத்து போனவர்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்தினா நாங்கள் உயர்வு கருதி சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. அதெல்லாம் அதை பற்றி பேசுவது தகுதியும் வழக்கும். இப்போ தொல்காப்பியர் கிளவியாக்கத்தை எதை பற்றி பேசுறாரு? ஃபர்ஸ்ட் எதை பற்றி பேசுறாரு? தூங்குனீங்கன்னா வேலைக்கு ஆகாது, டைம் இல்லை நமக்கு. நிறைய முக்கியமான ஆளே தூங்குறாங்க. எனக்கு அதான் கஷ்டமா இருக்கு. சொக்குது அப்படியே அவங்களுக்கு. வெயில் வெளியே அதிகமான வெயில் உள்ள ஏசியில் வந்தோன்னா சல்லுன்னு இருக்குது. ஓகேவா? கிளவியாக்கத்தில் திணைப்பால் அடிப்படையில் சொற்களை பிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் செப்பும் வினாவும் பிரிக்கிறாரு. அதற்கு பிறகு தகுதியும் வழக்கும் அப்படின்னு பிரிக்கிறாரு. அப்புறம் இனச்சுட்டு இல்லா பண்புகள் பெயரடையில் பெயர் கொடை. இனச்சுட்டு இனச்சுட்டுன்னு என்ன தம்பி? ஒன்னதான் கேட்குறேன். இனச்சுட்டு இணை எழுத்துனா என்னது? இணை, அதுக்கு இணையான. ஆமா, அதே மாதிரி இனச்சுட்டு சுற்றெழுத்து வந்து அப்படிங்களா? அது மாதிரி அது என்ன சொல்லுவாங்க? ஒரு ஓகேவா? இனச்சுட்டு இல்லா பண்புகள் பெயர் கொடை அப்படின்னு ஒரு டாபிக் பேசுறாரு. அதற்கு பிறகு இயற்கை பொருளும் செயற்கை பொருளை எப்படி சொல்லணும்? இயற்கை பொருள் எது எது? நெருப்பு, நீர், ஆகாயம், வானம், இதெல்லாம் என்னது? இயற்கை பொருள். அதை எப்படி சொல்லணும்? இதுதான் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் நான் சொல்றேன். இப்போ நீங்க எல்லாமே பார்த்தீங்கன்னாவே சென்டென்ஸ் ஃபார்மேஷன் எப்படி இருக்கணும்னு தான் சொல்லிட்டே வர்றாரு. வினானா எப்படி இருக்கணும், விடைனா எப்படி இருக்கணும், செப்பு எப்படி இருக்கணும், ஓகேவா? ஆண்பால்னா என்ன, பெண்பால்னா என்ன, அதில் குற்றமான சொல்ல வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாமா, எல்லாமே நீங்கள் ரவுண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மொழியை எப்படி, ஒரு வாக்கியத்தை, ஒரு இதை வந்து எப்படி கட்டமைப்பது, எப்படி பிழை இல்லாமல் எழுதுவது அப்படின்றதான் முக்கியமாக பார்க்குறாரு. இப்போ இயற்கை பொருள் எப்படி சொல்லணும்? நிலம் வலிது, நிலம் வலிது, தீ வெய்யது, நீர் தண்ணீரானது, குளிர்ச்சியானது சொல்கிறோம்ல, இதை எப்படி சொல்லணும்? இதுக்கு இடையில என்னென்ன ஜாயின் பண்ணணும்? ஆயின, இது தண்ணி ஊற்றுறதுனால இந்த லேண்ட் வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் ஆயிடுச்சுன்னு சொல்கிறோம்ல, ரொம்ப ஸ்ட்ராங்கான நிலம், அதை தண்ணி ஊற்றுறதுனால கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் ஆச்சு. இதை வந்து பேசுகிறாரு எப்படி சொல்லணும். இயற்கை பொருளை கூறுமுறை, செயற்கை பொருளை கூறுமுறை, காரணத்தோடு ஆக்கம் கூறுதல். இந்த காரணத்தோடு ஆக்கம் தான் அது. தண்ணியை ஊற்றுனா கொஞ்சம் இதாகுது, காரணமின்றியும் ஆக்கம் கூறல். இந்த 4 அடிப்படையில் பேசுகிறார். இது எல்லாமே எதுக்குள்ள வரும்? சென்டென்ஸ் ஃபார்மேஷன் தான் வருது. சென்டென்ஸ் ஃபார்மேஷன் தெரியாமல் நம்ம என்ன செய்ய முடியாது. ஒரு மொழி யூஸ்வலாக நம்ம வந்து தமிழ் மொழி படித்தவங்க அப்படி இப்படினாலும் நம்ம என்ன பண்ணுறோம்,
நம்மளுக்கு தெரியுது. ஆனால் புதுசாக ஒருத்தன் மொழி கற்றுக்கிறான், ஜியு போப்பு வராரு, ஜோசப் பெஸ்கி வராரு, அவர்லாம் வந்து கற்றுக்கிறாங்க, எழுதுறாங்கன்னா இந்த அடிப்படையை கற்றுத்தான் எழுதுறாங்க. ஸோ மறுபடியும் நான் சொல்ல போகிறேன் என்னன்னா, திணைப்பால் அடிப்படை சொற்கள், செப்பு வினா, தகுதி வழக்கு, இனச்சுட்டு இல்லாத பண்புகள் பெயர்கொடை, இயற்கை பொருளும் செயற்கை பொருளும் எப்படி சொல்லணும் திணை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகேவா? இந்த 5 தான். என்னென்ன நீங்க இது ஜம்ப் பண்ணி போனா வேலைக்கு ஆகாது, இதை ஜம்ப் பண்ணிட்டோம்னா வேலைக்கே ஆகாது. ஓகேவா? இது எல்லாமே போறோம் சார். நம்ம சும்மா அறிமுகம் தான் கொடுக்குறேன், எக்ஸாம்பிள்ஸோட இருக்கு. போலாமா? இப்போ இதை வாசித்து பாருங்களேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை வாசித்து பாருங்க. கிளவியாக்கத்தோட அறிமுகம் இப்போ நான் சொன்னதாங்க இருக்கும். இப்போ வாசா உங்களுக்கு புரியும். யாராவது ஒரு ஆள் வாசிங்க. தொல்காப்பியம் சொல்லதிகாரத்தில் முதலாவதாக அமைந்துள்ள இயல் கிளவியாக்கமாகும். கிளவியாக்கம் என்பது கிளவி கூட்டல் ஆக்கம் என பிரியும். கிளவி என்பதற்கு சொல் என்று பொருள், ஆக்கம் என்பதற்கு அமைத்துக் கொள்ளுதல் என்று பொருள். சொற்களை கொண்டு பிழையற்ற தொடர்களை, வாக்கியங்களை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை அறிவுறுத்தும் இயல் கிளவியாக்கமாகும். பிழையற்ற தொடர்களை இயற்கை பொருள் என்னன்னு தெரியணும், செயற்கை பொருள் என்னன்னு தெரியணும், திணை என்னன்னு தெரியணும், வலுன என்னன்னு தெரியணும், செப்பு என்னன்னு தெரியணும். தெரிஞ்சாதான் என்ன பண்ண முடியாது. இப்ப அவன் வந்தால் எழுதிடுவோம், அவள் வந்தாள் எழுதிடுவோம். இரு வரலாமா வரக்கூடாதா அப்படின்றத சொல்றது தான் கிளவியாக்கத்தோட மெயின் என்ன சொல்லலாம் பர்பஸே அதுதான். ஓகேவா? சொற்களை கொண்டு பிழையற்ற தொடர்களை, அதாவது வாக்கியங்களை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை அறிவுறுத்தும் இயல் தான் கிளவி ஆக்கம். சரி, எப்படி அமைத்துக் கொள்வது, எந்தெந்த பேசிக்ல அப்படின்னா, யாராவது வாசிங்க, நானே வாசிக்கிறேன். ஓகேவா? கிளவியாக்கம் என்னும் இயலின் பெயர் காரணத்தை சேனாவரையர் திறம்பட விளக்கி காட்டுகிறார். அப்போது அவர் 2 கருத்துக்களை சொல்றார். என்ன சேனாவரையர் ஒன்று சொல்றாரு, இளம்புறன் ஒன்று சொல்றாரு, தெய்வச்சிலை ஒன்று சொல்றாரு. கிளவியாக்கத்துடைய அந்த சென்டென்ஸ்க்கான மீனிங் என்ன அப்படின்றப்ப, கிளவி என்பதற்கு சொல் அல்லது மொழி என்று பொருள், ஆக்கம் என்பதற்கு அமைத்துக்கொடு என்று பொருள். யார் சொல்றாத? சேனாவரையர் சொல்றாரு. சேனாவரையர் என்ன சொல்றாரு? கிளவி என்பதற்கு சொல் அல்லது மொழி, ஆக்கம் என்பதற்கு அமைத்து கூடல். அதாவது வழக்கில் வந்து நெய்யையும் அரிசியும் ஒன்றா போட்டால் நம்ம என்ன செய்ய திருத்தி பிரித்து கொடுக்குறோம்ல, அந்த மாதிரி அப்படின்னா இவ்வழக்கின்படி வழுக்களைந்து சொற்களை தொடராக ஆக்கி கொண்டது. வழுக்களைந்துன்னு என்னது? மிஸ்டேக்ஸ் இல்லாமல் எழுதுறது தான். வழு களைந்து சொற்களை தொடராக ஆக்கி கொண்டமையால் கிளவியாக்கம் எனப்பட்டது அப்படின்றார். இளம்புறன் என்ன சொல்றாருன்னா, சொற்கள் பொருள்கள் மேல் ஆகுமாறு உணர்த்தியமையால் கிளவியாக்கம் என்று இளம்புறனார், நச்சினாக்கினியார், தெய்வச்சிலையார் ஆகியெல்லாம் சொல்றாங்க. அவங்க ஒன்று கிளவியாக்கம்னா என்னன்றதுக்கு இவங்க மீனிங் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இருக்குது யார் சொல்றா? எல்லாம் ஒரு மாதிரி இருக்கீங்க இன்னைக்கு. சேனாவரே சொல்ற பொருள். இந்த சொல்லு வந்து இந்த வார்த்தை மேலே ஏறி வந்திருக்கு. இப்போ செங்கால் நாரை, செஞ்சவில் சேவல்னு வருதுல்ல, போப்போ உங்களுக்கு தெரியும். செஞ்சவி சேவல், செவிச்செஞ்சேவல் சொல்ல முடியுமா? பார்க்க முடியாது. அப்போ இது மேலே இது ஆறி வந்தனால இதுக்கு மீனிங் இருக்கு. ஓகே, புரியுதா? புரியுதா புரியலையா? புரியுது. போலாமா? போலாம். நீங்கள் எழுத்ததிகாரமாக பயப்படணும் அவசியம் கிடையாது. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் தமிழர்கள்னால உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஓகே. எனவே சொற்கள் தொடர்ந்து நின்று, எனவே சொற்கள் தொடர்ந்து நின்று தொடர் உருவாகும் பொழுது அது வலுவற்ற நிலையும் பொருள் பெற்ற நிலையும் அமைதல் வேண்டும் என்பது சேனாவருடைய கருத்து. மேலும் சேனாவரை தொடர்களில் அமையும் வழுக்களை இவர் தான் சொல்றாரு. திணைவழு, பால்வழு, இடவழு, காலவழு, வினாவழு, விடைவழு, மரபுவழுன்னு சொல்லி 7 வகையான குற்றங்களை பற்றி பேசுகிறார். திணைவழு என்னது? உயர்திணை அக்ரிணை. அதுல வழுன்னு என்னது? குற்றம். அப்ப அவன் வந்தான் போடலாமா?
போடலாம். அவள் வந்தான் போட முடியுமா? போடக்கூடாது. கன்ஃபியூஸா? இதான் திணைவழு. அவர் தான் உரை எழுதியிருக்கார். தொல்காப்பியர் உரை எழுதுறே. தொல்காப்பியர் நீங்கள் தான் தொல்காப்பியர். அந்த புத்தகத்துக்கு நான் வந்து நோட்ஸ் போட்டதான் நான். அப்போ சொல்லும் பொழுது அவர் கொஞ்சம் இதை சொல்லிட்டு போகாமல் போயிருக்காரு. அப்போ சொல்கிறார், இங்கே பாருப்பா இப்படிலாம் வலு இருக்குப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். என்னாச்சு நீங்கள் திடீர்னு குழம்பிட்டீங்க? இல்லை, நீங்கள் கொஞ்சம் தெளிவாக தான் இருப்பீங்களே, என்னாச்சு? சனிக்கிழமையா? கோணா உரைதான், உரைதான். ஓகே, என்ன புரியல என்னன்னு? எழுதல, இவ்வளவு டீட்டெயில் சொல்லல இவங்க. அதுக்கப்புறமேட்டு வந்தவங்க டீட்டெயில் சொல்றாங்க. சரி, இப்ப திணைவழுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்க. சொல்லுங்க, எக்ஸாம்பிள் கேட்கிறேன். அவள் அவள் வந்தது, வந்த துவா. ஓகே, பால்வலு அவள் வந்தான். இடவலு இடம்னா என்னது? தன்மை, முன்மை, படற்கை. நான் வந்து அருணாசலம் சொல்றேன், ஆண்டவன் சொல்றேன், அதெல்லாம் தப்புன்ற. ஓகேவா? காலவலு காலத்தை குறிப்பது. வினாவழு விடைவழு மரபுவழுன்னு சொல்லி சொல்றார். இவர் தான் சொல்லி அந்த நூற்பாவை எக்ஸ்பிளைன் பண்ணுவார். எப்பா இது மாதிரி சொல்றாருப்பா, வலுனா என்ன தெரியுமா? இப்படி ஒரு 8 தானே 7 வகையான ஒரு வகை வழுக்கள் இருக்கிறது. அதனால வந்து இதெல்லாம் இல்லாம நீங்க பாத்துக்கங்கன்னு சொல்றது தான் சொல்றாரு. தொல்காப்பியர் வந்து வழுக்களுக்கு ஒரு விடைக்கு மட்டும் ஒரு 3 நூற்பா சொல்றாரு. மற்றபடி இந்த டீட்டெயில் அவர் சொல்ல. ஆமா, இவர் வந்து அதுக்கப்புறம் ஒரு 10 புரியலையா உங்களுக்கு? இந்த எக்ஸாம்பிள் சொல்ற மாதிரி நம்ம சொல்றோம்ல, அது மாதிரி இவர் தான் சொல்றாரு. உரையாசைகள் தான் சொல்றாங்க. புரியல? இல்ல, நான் பார்க்கவில்லை. கொடுத்துருப்பாரு நினைக்கிறேன், நான் பார்க்கல. யாரு? இல்ல, சொல்லிட்டேன் முன்னாடி. ஓகே, கிளவியாக்கத்தில் 11ஆம் நூற்பாவுக்கு விளக்கம் எழுதும் பொழுது தொல்காப்பியர் எங்க கிளவியாக்கத்தில் உள்ள 63 நூற்பால 11ஆம் நூற்பால விளக்கம் எடுக்கும் பொழுது இது வந்து வலு காக்கின்றது அப்படி. இங்கதான் இந்த வலுன்ற மேட்டர் எடுக்கிறாரு. முன்னாடி வந்து ஆண்பால் பெண்பால் பலர்பால் அதான் பேசிட்டு இங்கேதான் வந்து வலு அப்படின்ற மேட்டர் சொல்றாரு. ஸோ இந்த சாப்டருக்கு இதன் மூலம் கிளவியாக்கம் என்னும் இவ்வேலை நோக்கமே என்னன்னு கேட்டீங்கன்னா, கிளவியாக்கத்தோட பர்பஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, சொற்களால் ஆகும் தொடரில் மேலே கூறப்பட்ட எழுவகை வழுக்கள் வராமல் காத்தல் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உங்களுக்கே புரியும், நம்ம அந்த வினா வலு செப்பு இருக்குல்ல, அப்போ போகும்பொழுது அவர் எதை பத்தி பேசுறாரு, எதுக்கு மட்டும் பதில் சொல்றாருன்ற விஷயம் உங்களுக்கு இருக்கும். நூற்பால இருக்கு, நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இந்த கிளவியாக்கத்தில் உள்ள 61 நூற்பாக்கள் உள்ளன. இவற்றில் 1 இருந்து ஒரு 22 வரைக்கும் இப்ப நம்ம பார்க்க போறோம். போலாமா? இது சாப்டர்ல உள்ளது. ஒவ்வொன்றையும் தமிழில் தலைமை வாய்ந்தது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்பதான் 1வது நூற்பாக்கு நீங்க போறீங்க. திணை அடிப்படையில் சொல் பாகுபாடு என்கிட்ட இருக்கு, நான் உங்களுக்கு அனுப்பிச்சுடுறேன். திணை அடிப்படையில் சொல் பாகுபாடு நம்ம முன்னாடி பேசினதுதான். உயர்திணை என்மனார் மக்கள் என்ன சொல்றோம்? உயர்திணைன்னு சொல்றோம். அவர் அல்லாத பிறவற்றை என்ன சொல்றோம்? அக்ரணின்றோம். ஓகேவா? இந்த திணையின் இசைக்கும் சொல்லு. மக்கள் என்று கருதப்படும் பொருளை உயர்திணை என்று சொல்லுவர். மக்கள் என்று கருதப்படாத பொருளை, உயிருள்ளது உயிரற்றதெல்லாம் கிடையாது, மக்கள் அல்லாத எல்லாமே அக்ரணி தான் என்று சொல்லுவர். ஆகவே இவ்விரு திணைகளிலும் சொற்கள் அமையும். 2 திணைகளை என்னது? உயர்திணை அக்ரணி தான் சொற்கள் அமையும். எனவே அச்சொல் திணை அடிப்படையில் உயர்திணை சொல் அக்ரணி சொல் என 2 வகைப்படும். ஆயிரு திணையின் இசைக்கும் சொல்லே. சொல்வது சொல் அப்படின்னா உயர்திணை என்பது மக்கள், அக்ரணி என்பது
மக்கள் அல்லாத பிறவை. இந்த உயர்திணை அக்ரிணை 2 அடிப்படை தானே செய்து சொற்கள் சொல்லப்படுது. மேலே சொல்லலாம், டாப்பில் வச்சு பார்த்துருக்காரு. அப்படி எப்படி தான் அப்படி பார்த்தாரு தெரில. இப்போயாவது ஒரு 8 மாடி கட்டடம் 9 மாடி கட்டடமாக இருக்குது. இப்போ மலை மேலே ஏறி போய் பார்த்தாரா, இல்லை சிலப்பதிகாரம் சொல்கிற மாதிரி புஷ்பக விமானத்தில் போய் பார்த்தாரா அப்படின்னு ஒன்றும் புரியல. எப்படி இந்த ஆளுக்கு இவ்வளோ அறிவு வந்துச்சு அப்படிதான் கவனம். சாரி, மக்கள் அல்லாத எல்லாமே அக்ரிணைன்னு சொல்றாரு. பெயர்ச்சொல் வினைச்சொல் படிக்கும் பொழுது அந்த பிரச்சனை வரும் உங்களுக்கு. எனக்கு புரியல நீ என்ன. ஆமா ஆமா, இல்லை இல்லை, மனுஷன் எல்லாமே உயர்திணை. மனுஷன் அல்லாத ஆடு மாடு பறவை டேபிள் மரம் நிலம் தண்ணி எல்லாமே அக்ரிணை. அது 2 பேஸ் தான் நம்ம சொற்களே அமையும், சிங்குலர் ப்ளூரல். ஆண்பால் உயர்திணையில் 2 தான் இருக்குது, ஆண்பால் பெண்பால். இல்லையே மற்றவங்க இருக்காங்களே ஜெண்டர்ஸ், ஆமாம் இருக்காங்க, அவங்கள எப்படி சொல்லணும்னு சொல்லிடுறேன். எங்க இல்லை மக்கள் அல்லாத 2ஆ பிரிக்கிறார். இதெல்லாம் செல்ஃபோனு, இதெல்லாம் நோட்டுன்னு பிரிச்சிரு. ஓகே ஓகே. பால் அடிப்படையில் உயர்திணை முப்பார் சொற்கள். உயர்திணை எத்தனை சொல்லு? 3 பால். என்னது? ஆண்பால் பெண்பால் பலர்பால். ஆடு அரிசொல். ஆடுனா ஆண்பால், மகடுனா பெண்பால். பல்லோர் அறியும் சொல். பல்லோர்னா ப்ளூரல். முப்பால் சொல் உயர்திணை அவ்வே அப்படின்ற. நீங்கள் என்ன டவுட் வருதோ உங்களுக்கு அடுத்ததே சொல்லிடுறாரு. என்ன டவுட் வருதோ அதை அடுத்ததே சொல்லிடுறாரு. உயர்திணை முப்பால் சொற்கள் ஆடொரி சொல், மகடரி சொல், பல்லோர் அறியும் சொல். அக்ரிணை இருபால் சொற்கள். நம்ம உயர்திணை பார்த்தோம், அக்ரிணை பார்த்தோம். சாரி, உயர்திணையில் பால் சொற்கள் பார்த்தோம், ஆண்பால் பெண்பால் பலர்பால். அக்ரிணையில் இருபால். எத்தனை பால் இருக்கு அக்ரிணையில்? 2 பால் தான் இருக்கு. என்னென்ன? ஒன்றன் பால் பலவின் பால். சும்மா பாது 2 பால் இருக்கு. என்ன இருக்கு? ஒன்றறி சொல்லு. ஒன்றை அறிவது பல அறி சொல்லு. இதை நம்ம என்ன சொல்றோம் சிம்பிளா வந்து ஒன்றன் பால் பலவின் பால் சொல்லிடுறோம். போலாமா? போலாம். திணை அடங்காதது. இதுதான் அந்த பேடிகளை பற்றி அரவாணிகளை பற்றி சொல்றது. இங்கே ஒரு சொல்லிட்டு ஒரு 400 ரூபாய் தள்ளதுக்கு அப்புறமேட்டு இவங்களை வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆண்ல பாருங்க, ஆண்மை திரிந்த பெயர்நிலை கிளவியும். ஓகேவா? அதே மாதிரி தெய்வத்தை எப்படி சொல்றது? அவங்களே வந்து ஆண்பால் பெண்பால் சொல்லக்கூடாதுன்னு சொல்றேன். இப்போ சொல்லும் பொழுது இப்போ ஆண்மை திரிந்த ஒரு ஆண்மகன் இருக்கான், அவனுக்கு வந்து பெண் தன்மை அதிகமாக இருக்கு, அவன் வந்து பேடின்னு சொல்லிடுறாரு. என்ன சொல்லு? பேடின்னு சொல்லிடுங்க. ஓகே. இப்போ அடுத்த நூற்பாளர் 2-3 நூற்பாளர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ பேடி வந்தான்னு சொல்லாமா அப்படின்ற தப்புன்ற. பேடினா என்னது? பெண் தான் ஆயிடுச்சு. இங்க வந்து நீ இன்னும் போடாத அப்படின்றதை சொல்லிடுற, டீட்டெயில் சொல்லிடுற. பெண்மை சுட்டிய உயர்திணை மருங்கின் ஆண்மை திரிந்த பெயர்நிலை கிளவியும் தெய்வம் சுட்டிய பெயர்நிலை கிளவியும் இவ் என அறியும் அந்தம் தமக்கு இலவே. அப்படி சொல்ல முடியாது. உயர்திணை மருங்கின் பால் பிரிந்து இசைக்கும். உயர்தினை வந்து மருங்கி கொஞ்சம் சேஞ்ச் ஆகி தான் ஒழிக்கின்றாரு. அதுக்கு விளக்கம் இங்க இருக்கு. ஆனால் ஒரு தடவை வாசி பார்த்தேன். தொல்காப்பியர் நூற்பாவை அடுத்து ஒரு நூற்பாக்களில் பால்கள் உணர்த்தும் இறுதி எழுத்துக்களை தெரிவிக்கிறார். இதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுவார்னா, இப்ப நம்ம என்ன பார்த்துருக்கோம்? இது வரைக்கும் என்ன பார்த்தோம்? ஆண்பால் பெண்பால் பலர்பால் பலவின்பால் உயர்திணை அக்ரிணைன்னு பார்த்தோம். இதுக்கு பின்னாடி இப்ப என்ன அடுத்து வரக்கூடிய நூற்பாக்கள்ல இந்த பால்கள் இருக்குல்ல, ஆண்பால் எதுல முடியும்? இன்னுன்னு வந்தா ஆண்பால், இல்லுன்னு வந்தா பெண்பால், அந்த இறுதி எழுத்துக்கள் வந்து சொல்லுவார். அதற்கு முன்னர் பாலுள் அடங்காத பேடியையும் திணையுள் அடங்காத தெய்வத்தையும் உயர்திணை அக்ரிணை மனுஷனை பிரிக்கலாம், கடவுளை பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. அப்ப திணையுள் அடங்காத கடவுளை பற்றி சொல்றார். அதாவது உயர்திணையில் பெண்மை தன்மை குறித்த ஆண்மை திரிந்த பெயர் சொல்லும் தெய்வத்தை குறித்த பெயர் சொல்லும் இவை இன்ன பால் என தம் பொருளை வேறுபடுத்தி காட்டும் ஈற்று எழுத்தற் பெற்றிருப்பதில்லை. புரியுதா? புரியலையா?
எண்டு வந்து இன்னுன்னு போட்டா ஆணு இல்லுன்னு போட்டா பெண்ணுன்ற மாதிரி சொல்ல முடியாது, கடவுளை அப்படி சொல்ல முடியாது. இருப்பினும் உயர்தனைக்குரிய பாலாய் வேறுபட்டு இசைக்கும் என்பது ஏன்னா இருந்தாலும் இப்ப பேடி அவன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்ப பேடி வந்தாள்னு போட்டுருவார். அடுத்த 2 நூற்பால இன்னும் போட்ட தப்புடான்றதை சொல்லிடுவார். பேடர் வந்தார், பேடியர் வந்தார், பாலன் வந்தான், தேவி வந்தாள். கடவுளை வந்து வந்தான் வந்தாள் போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இப்ப பால் காட்டும் இது இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நகான் ஒற்றே என்னது ஆண்பாள், இது என்னது லகான் ஒற்றே மகடு. ஆமா, ரகான் ஒற்றும் பகர இறுதியும் மாறை கிளவி முழப்பட 3ம் தோன்றும் பலர்பாலுக்கு. ஓகேவா? கரியர், உண்டனர், உண்ப, உண்மனார், தோழிமார் அப்படிலாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து பன்மையை குறிக்கக்கூடிய சொற்கள். புரிஞ்சா புரியலையா? ஓகே. அப்போ ஒன்றன்பால் ஈறுகள் என்ன சொல்றாரு? இத்து இரு இட்டு, இது ஊர்ந்த குற்றியலுகரத்து வார்த்தை. என்னது? இத்து பிளஸ் ஊ என்னது? தூ. இரு பிளஸ் ஊ என்னது? ரூ டூ. இந்த வார்த்தைகள் உண்டது, போயிற்று, கரிது, அது இது, குறுந்தாட்டு அப்படின்ற இந்த வார்த்தைகள் என்ன செய்யும்? ஒன்றன்பால் சொற்கள் அப்படின்னு சொல்லி சொல்றேன். நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு புரியும், உங்களுக்கு தெளிவாக தான் இருக்கு நோட்ஸ், ஒரு தடவை பார்த்துக்கங்க. பலவீன்பால் சொற்கள் கரிய, சில, இப்படி இந்த வார்த்தைகள் என்னென்ன வார்த்தைகள் சொல்றாரு? ஆ, ஆ, வா. இந்த ஈரை கொண்டு வரக்கூடிய எல்லாமே பலவீன்பார் சொற்கள். உண்குவ, தின்குவ, உண்ணா, தின்னா அப்படி வந்துச்சுன்னா இதெல்லாம் பலவீன்பால். அக்ரிணையில ப்ளூரலை குறிப்பது பலவீன்பால் அப்படின்னு சொல்லி சொல்றேன். எத்தனை எழுத்து வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம்? இது எத்தனை பார்த்தோம்? சாரி, இது எத்தனை பார்த்தோம்? ஆடு, மகடு, பல்லூர், 5 பால் அந்த இது பார்த்தோம். இப்படி இருக்கிறது. இப்படி நம்ம பார்த்த மொத்த சொற்கள் எத்தனைன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11 சொல் பார்த்துருப்போன்றார். ஓகேவா? ஈறுகள் வினையில் தவறாது வருதல். இந்த 11 எழுத்துக்களும் இருதினை ஐம்பாலும் உணர்த்துமாறு மேலே நகரமை முதலாக கூறப்பட்ட. நான் இன்னும் தான் ஸ்டார்ட் பண்றாரு. இன்னும் முதல் இப்போ கடைசியா என்ன பார்த்துருக்கோம்? வா வரைக்கும், இன்னு டு வா வரைக்கும் சொல்லக்கூடிய எழுத்துக்கள் 11 எழுத்துக்களும் வினை சொற்களின் இறுதியில் பால் உணர்த்த வேண்டி தவறாது தோன்றும். அவன் உண்டான், அவள் உண்டாள். ஓகேவா? வினை சொற்களின் இறுதியில் உண்டான்னா என்ன அர்த்தம்? ஆண்பால். உண்டாள்னா பெண்பால். பால் உணர்த்த வேண்டி தவறாது தோன்றும். ஆனா பெயர் சொற்கள் இறுதியில தோன்றும், தோன்றாமல் இருக்கலாம்னு சொல்றாரு. வேற ஒண்ணும் கிடையாது. இரு திணை மருங்கின் ஐம்பால் அறிய ஈற்றின் நின்று இசைக்கும் 11 எழுத்தும் தோற்றம் தாமே வினையோடு வருமே. வினையில என்ன செய்யும்? இந்த 11 எழுத்தும் கம்பலா வரும். பெயர் சொல்ல வந்தாலும் வரும், வராம வரும். ஓகே. வினையில் தவறாது வருதல். மேம் தூக்கம் வருதானே உங்களுக்கு? உங்களுக்கு தூக்கம் வருது, நான் பார்த்துட்டேன். ஓகே. இது சும்மா வினை, குறிப்பு வினை மற்றும் தெரியலை வினை மட்டும் பின்னாடி நன்னூலில் பார்ப்பீங்கல்ல, அதை வந்து தொல்காப்பு என்ன சொல்லியிருக்கான்றது இருக்கும். நீங்கள் பார்த்தா உங்களுக்கு புரியும். திணைப்பால் இயைபு. இயைபு என்னது? எண்டு. மேலே கூறப்பட்ட 11 ஈற்றெழுத்துக்களுடன் யாதேனும் ஒன்றை பெற்று வினை வரும் பாலரி சொற்களும் அவன், இவன், அவள், இவள் என்பன பெயர் பற்றி வரும் பாலரி சொற்களும் தமிழ் தொடர்ந்தால் ஒரு பாடல். முன்னாடி என்ன பார்த்தோம்? இதுக்கு முன்னாடி ஒரு நூற்பாலம் வந்து இந்த 11 எழுத்தும் வினையோட எண்டில் கண்டிப்பாக வரும். பாலில் என்ன செய்யுது? இதில் பெயர் சொல்ல வந்து வரும், சில டைம் வராது. அதுதான் இங்கே மறுபடியும் சொல்கிறார். வினையின் தோன்றும் பாலரி சொல்லும். வினையில் தோன்றக்கூடிய நடந்தான், அவர் வந்தார், அவள் வந்தாள், அது வந்ததுன்ற இந்த பாலரி சொல்லும். பெயரில் தோன்றும் பாலரி சொல்லும். சில இடத்துல வந்து மயங்கி வரக்கூடிய மரபை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. வேற ஒன்றும் ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது.
அந்த ஆண்மை திரிந்த பேடி பேடன் இருக்குல்ல, அதில் ஆண்மை திரிந்த பெயர்நிலை கிளவின்னு என்னது? ஆண்மை திரிந்த பெயர்நிலை கிளவினா பேடி. ஆண் பெண்ணில் வந்து ஆண் திரிஞ்சு வச்சிருக்கு. அதற்கு பேடி வந்தால் தான் போட்டுமே ஒழிய பேடி வந்தான்னு போட்டக்கூடாது. ஆம்பளை தானே சொல்கிறோம். ஒரு நீங்கள் ஒரு அரவாணியே ஒருத்தவங்க வராங்கன்னா அக்கான்னு சொன்னால் தான் அவங்க பெருமை அடைவாங்க. அங்கே போய் என்ன வானே முருகனேன்னு சொன்னால் கோவம் அவங்க, என்னடா நான் தான் பொம்பளைய மாட்டேன், ஏன்னா எனக்கு சொல்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அவங்க அதை தான் விரும்புவாங்க. அதை அப்பயே சொல்லியிருக்காரு. பேடி வந்தாள்னு சொல்லு, பேடி அணியாள்னு சொல்லு. பேடி வந்தாள் ஆம்பளை மாதிரி இருக்கிறதுனால சொல்லாத அப்படின்ற விஷயத்தை அவர் சொல்லிடுறாரு. புரிஞ்சா? ஆண்மை திரிந்த பெயர்நிலை கிளவி எப்படி ஆடு மகடு அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆண்பால் பெண்பால் சொல்லுமே, அதுமாதிரி ஆண்மை திரிந்த பெயர்நிலை கிளவினா அரவாணிகளை மற்ற ஜெண்டரை குறிக்கக்கூடிய சொற்கள் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கப்புறமேட்டு செப்பும் வினாவும். ஓகே, ஃபர்ஸ்ட் சாப்டரில் பால் பற்றி திணையை பற்றியும் பால் பற்றி சொல்லிட்டாரு. இப்போ அடுத்தது இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம என்ன செய்ய முடியாது, சொற்களை வந்து ஒரு சென்டென்ஸை வந்து கரெக்டாக தப்பு இல்லாமல் எழுத முடியும் அப்படின்றது. வினாவே விடையாக வருதல். இந்த இடத்துல தான் இந்த உரையாசிரியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த திணைவலு, பால்வலு, இடவலு, காலவலு எல்லாத்தையும் அவங்க என்ன செய்கிறாங்க, ஆட் பண்ணியிருக்காங்க. நானே வச்சுருந்தேன், சரி உங்களுக்கு தேவையில்லை, எதுக்கு உங்களுக்கு தெரியுமே எல்லாத்துக்கும் அப்படின்னு தான் கட் பண்ணேன். வினாவும் செப்பே வினா எதிர் வருனே. என்ன சார்? வினாவுக்கு மறுமொழியாக வரும் விடை வினாவாய்ப்பட்டால் இருப்பினும் அது வினான்னு சொல்ல முடியாது. வினாவாய்ப்பாட்னா நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம், பதிலும் கேள்வியாகவே வந்தாலும் என்னம்மா, நான் இது எப்போ தெரியுமா, காலையில் இந்த போன வாரத்துலேருந்து என்ன பண்ணிட்டேன், லேட் ஆகுதுன்றக்காக டைப் அடித்து கட் பண்ணி பேஸ்ட் பண்ணி அதெல்லாம் பண்ணி வச்சுட்டேன். இதில் போகிற காலையில் உட்காந்தா அவ்வளோ நேரம் 3 மணிக்கு தான் முடியுது எனக்கு. எப்படியா இருந்தாலும் 3 மணிக்கு முடிஞ்சோன்னா குளிச்சுட்டு வேக வேகமாக ஓடிட வேண்டியதாக இருக்குது. எங்கள் காலேஜில் கூட நான் அப்படி போகிறது இல்லை. யாராவது பார்த்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்க, சாத்தா சாப்பிட்டியா, தம்பி சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குற கேள்விக்கு என்ன சொல்லணும், பதிலாக சாப்பிட்டேன், சாப்பிடணும் அப்படின்னா. உன்னேனோ அப்படின்னா ஏன் சாப்பிட மாட்டேன்னா, நீ வாங்கி தெரியா அப்படின்னு பதிலே கொஸ்டினாக வந்தாலும் வினாவடிவில் கூறினாலும் உண்பேன் என்பது இதன் கருத்தானா இது வந்து என்ன செய்யலாம், இதை அக்செப்ட் பண்ணிக்கலான்றார். புரிஞ்சா? புரிஞ்சு. நம்ம வந்து எழுதும் பொழுது இப்போ நேற்று நைட்டு தான் சாரை கூட சொல்லியிருந்தேன், அவர் பேர் என்ன, ஜெயமோகனுடைய ஒரு பேட்டி பார்த்துருந்தோம். ஜெயமோகனும் பரத்வாஜங்கனும் ஒரு பேட்டி ஒன்று இருக்குது, ஒரு 1 hour 1.5 மணி நேரத்துக்கு மேலே போகும். அதில் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுகிறார். ஒரு மொழியை வந்து நம்ம எப்படி காப்பாற்றணும், நம்ம பொண்ணுகள் குழந்தைகள்ட்ட வந்து எப்படி ஃபோனை நம்ம பிடுங்கணும், வாசிக்கும் பொழுது என்ன நடக்கும், அது சூப்பராக சொல்ல. ஒரு ஃபோன் பேசிக்கிட்டோ மற்ற விளையாண்டுக்கிட்டோ அவன் என்ன பண்ணுவான், வேற ஒரு வேலை பார்க்குறான். புரிஞ்சா இல்லையா அவங்களுக்கு? ஃபோனை காதில் வச்சு பார்த்துக்கிட்டே நீங்கள் சமையல் கிண்டிலாம் சாப்பாடு பண்ணிடலாம், எல்லாம் பண்ணிடலாம். ஆனால் படிக்கிறப்ப அப்படி பண்ண முடியாது, படிச்சுக்கிட்டே சோறலாம் கிண்ட முடியாது. அப்போ படிப்பு என்பதோட என்ன விஷயம், என் குழந்தை எப்பயுமே நீ சோம்பேறித்தனமாக இருக்கிறதுக்கு உன் பிள்ளைகிட்ட வந்து ஃபோனை கையில் கொடுத்துட்டு நீ போய் என்ன செய்கிற, டிவி பார்க்கணும்னு ஆசைப்பட்டு குழந்தைகிட்ட கொடுத்துட்ற, அது அடிக்ட் ஆகுது. அடிக்ட் என்பது கஞ்சாவும் அப்படி தான்றது, கஞ்சாவும் ஒரு அடிக்ட் தான். உன் பிள்ளை கஞ்சா கொடுப்பியா, ஃபோனை ஏன் கொடுக்குற அப்படின்ற ஒரு விஷயங்கள் பேசுகிறப்ப மொழியை வாசிக்க முடியுது. வாசிப்பதன் மூலியமாக ஏற்படக்கூடிய மூளைக்கான மாற்றங்களை பற்றி நிறைய பேசுகிறார் அவர். அவர்கிட்ட கேட்குறப்ப அந்த கேள்வி கேட்பாரா, அப்போ நீங்கள் எதுவுமே தப்புன்றீங்களா அப்படின்னா, இல்லை நம்ம இதற்கு மேலே வேற ஒரு தளத்தில் போய் பார்க்கும்பொழுது நம்ம எவ்வளோ பேக்கில் இருக்கோம் அப்படின்னு தெரியுதுன்றாரு. அது மாதிரி கல்வியோட அமைப்பை 2 வரையாக பேசுகிறார். ஒன்று வந்து ஜப்பானுடைய கல்வி முறை, இன்னொன்று வந்து யூரோப்பியன் கல்வி முறை. ஜப்பானுடைய கல்வி முறை வந்து இந்த மாதிரி இதாகவே இருக்கும், படிக்க விட மாட்டானுங்க. எப்போல்லாம் முடிச்சிருக்கே குழந்தை அப்போல்லாம் ஹோம்ஒர்க் பண்ணு அவனை போட்டுட்ருக்கான், அவனை சிந்திக்க விட மாட்டானுங்க. ஆனால் இப்போ வந்து அதை ஃபாலோ பண்ணி நம்ம இந்தியா, சிங்கப்பூர், மலேசியாலாம் இருந்துச்சு. இப்போ சிங்கப்பூர் மற்ற நாடுகள்லாம் அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டு இப்போ மறுபடியும் அவங்க கண்ட்ரோல் போயிட்டாங்க. அப்படி இப்படி நிறைய கல்வி சார்ந்து வாசிப்பு சார்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து சொல்கிறேன். எதுக்கு இதை சொன்னேன் தெரில. சரி, கேள்வி கேட்குறோம், குழந்தைகள பதில் சொல்கிறோம், அது எப்படி பேசுது என்னான்ட்டு. நீ இன்னமும் ஒரு சம மாதிரி சொல்லுவார், வாசிக்கிறப்ப நீங்கள் கேம் விளையாடுறானுங்கல்ல, நம்ம சொல்லுவோம்ல, இப்போ 30 minutes வந்து ஷார்ட்ஸ்லாம் வந்துருச்சு, இன்ஸ்டாவில் வந்து இது வந்துருச்சு, ஸ்டோரிஸ்லாம் வந்து இவ்வளோ தான் பார்க்குறாங்க, அதுக்கு ஏன்றத டீட்டெயில் சொல்கிறார்.
ஏன் அப்படி இப்போ ஏன் வந்து குழந்தைகளால் படிக்க முடியல? ஒருத்தர் 5 நிமிஷம் பேசினா அவங்களுக்கு ஏன் போர் அடிக்குது, அவன் ஏன் டென்ஷன் ஆகிறான் அப்படின்னா, அவன் பார்த்து பார்த்து அந்த ஸ்பீட் ஆகிட்டான். கேம் விளாண்டு இப்படி தான் போகணும். வண்டி இப்படியே போகிற கேம் விளாடவே மாட்டான். கட்டடிக்கணும், உழுவணும், டொம்முன்னு அப்படி அந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக இருக்கிறேன் அப்படின்னா மூளை வந்து எதையுமே கிரியேட்டிவாக சிந்திக்காது. அதனால எல்லாத்துலேயும் வந்து அவனுக்கு அவசரனால சீக்கிரமே கல்யாணம் பண்ணி சீக்கிரமே இது பண்ணி எல்லாமே செத்து போயிடும், சீக்கிரம் டைவர்ஸ் பண்ணி செத்து போயிடணும் அப்படின்னு ஆசைப்படுறான் அவன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். ஓகேவா? அது மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ணா பார்த்தோம், செப்புனா என்னன்னு பார்த்தோம், வீணா என்ன செப்பும் வீணாவை என்ன பண்ணோம், தப்பு இல்லாமல் வலு இல்லாமல் வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. தப்பு இல்லாம இருக்கணும் அப்படின்றார். சாரி, அடுத்தது கேட்குற கேள்விக்கு பதிலும் கேள்வியாவே வந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்க அப்படின்றார். மூணாவது என்ன சொல்றாருன்னா, செப்பே வழியினும் வரைநிலையின்றே அப்பொருள் உணர்த்த கிளவியானே. விடை செப்பே விடை நேர்விடை ஆகாமல் வழுவி வந்தாலும், நீ கேட்குற கேள்விக்கு என்ன சொல்றோம், தம்பி சாப்பிட்டியான்னா நீ சாப்பிடு, வயிறு வலிக்குது, நைட் ஆயிடுச்சு, எனக்கு புரோட்டா பிடிக்காது, இப்படி சொல்றாங்களா இல்லையா, அதுவும் பதில் தான், அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். தம்பி ஸ்கூலுக்கு போறியா அப்படின்னு கேட்டா, நான் காலில் முள்ளு குத்திருச்சு போகணுமா அப்படிலாம் கேள்வி கேட்டாலும் அக்செப்ட் பண்ணிக்க அப்படின்னு. செப்பே வழியினும் வரைநிலையின்றே அப்பொருள் புணர்ந்த கிளவியான. இது சொல்லிட்டு கடைசியா என்ன சொல்லுவார்னா, இனச்சொற்களா சொல்லணும்ன்றார். போய் உப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் ஃபுட்பால் விளையாடுவேன்னு கேட்கக்கூடாதுன்ற. ஃபுட்பால் விளையாடுவேன், கிரிக்கெட் விளையாடுவேன் அப்படி சொல்லலாம். பருப்பு இருக்கானு கேட்டால் உப்பு இருக்குடான்னு சொல்லலாம். வேற இதுக்கு பருப்பு இருக்கான்னு கேட்டால் ஃபுட்பால் இங்கே இருக்குது அப்படி சொல்லக்கூடாதுன்றதை சொல்கிறாரு. எப்படி ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணணுன்றதான் இந்த மேட்டராகவே எல்லாமே இருக்கும். விடை நேர்விடையாகாத வழி வந்தாலும் கடிந்து ஒதுக்கப்படாது. அதனால திட்டி என்னடா கேட்குறேன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லாதீங்க. வினவிய பொருளுக்கு ஏதேனும் ஒரு வகையில் விடை பொருளை தரும் சொற்கள் அந்த அமைந்தாலும் அதனை அக்செப்ட் பண்ணலாம், ஏற்றுக்கொள்ளலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இவையெல்லாம் நேர்விடை அல்லையா இருந்தாலும் ஒரு வகையால் உண்ண மாட்டேன் பள்ளிக்கூடம் போகவில்லை என்பதை உணர்த்துவதால் என்ன சொல்லுங்க, அக்செப்ட் பண்ணிக்கங்க. ஒரு இங்கே தான் வந்து நீங்கள் அந்த உங்கள் நன்னூலாரும் மற்ற உரையாசிரியர்கள் என்ன பண்ணுறாங்க, அப்போ என்னென்ன கேள்வி இருக்கும் அப்படி ஒரு 8 வகை விடைகள் எழுதுறாங்க. அப்போ என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கும், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ், இதுக்கு என்ன பதிலும் அப்படின்னு அவங்க மாற்றி சொல்லி எழுதுறாங்க. ஸோ தொல்காப்பியத்தில் இல்லை. நான் ஏன் இதை சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா, இந்த இவங்க ஆராய்ச்சி மாணவர்கள்லாம் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு தெரியுறதுக்காக தான். இவங்க வந்து இப்போ நெட் எக்ஸாமில் வந்து என்ன செஞ்சிருவான், தம்பி உண்டாயோ நீயே உண் இப்படி இது யார் வந்து சொன்னால், தொல்காப்பியர், நன்னூலாறு, தெய்வ சிலையார் அப்படி தான் கேட்டுருவாங்க. முதல் 2க்கு சரி, 2வது தப்பு, 3வது ரைட்டு, இப்படி போட்டுருவாங்க. கன்ஃபியூஸ் ஆயிரும். இவங்க பெரும்பாலும் இந்த வயசு மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்கூல் புக்கு தான் படிச்சிருப்பாங்க, நன்னூல் தான் படிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தொல்காப்பியத்தில் இவ்வளோ டீட்டெயில் யாரும் சொல்ல மாட்டாங்க. செப்பு வலு செப்பு உள்ளும் வாதியாருக்கு வந்து ஜம்ப் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சால் தான் அவங்களால அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். இப்போ நீங்கள் நெட் எக்ஸாம் வந்து நீட் எக்ஸாமுக்கு கொஞ்சமும் குறைவில்லாததான். இவ்வளோ பெரிய புக்கு படித்தோம்னா அதுலேருந்து 2 கொஸ்டின் கேட்பாங்க. அதனால் வந்து இந்த இதுகள் தேவைன்றதுக்காக நம்ம மறுபடியும் சொல்லிட்டு இருக்கு. இது வந்து தொல்காப்பியர் அந்த வலு திணை பற்றிலாம் சொல்ல 2-3 இடங்களில் வேற மாதிரி சொல்கிறாருன்றது தான் பின்னாடி பார்க்க போகிறோம். செப்பிலும் வினாவிலும் சினை முதல் பொருள்கள். சினைக்கு சினையும் முதலுக்கு முதலுமே பொருளாக வர வேண்டும். ஓகேவா? செப்பிலும் வினாவிலும் சினைனது உறுப்பு. சினைனது உறுப்பு. இப்போ வயிற்றுலேருந்து செனை போட்டுச்சான்னு கேட்குறாங்கல்ல, இல்லை வராது. இல்லை மேம், யூஸ்வலாக வந்து மாடு செனை போட்டுச்சா கண்ணு போட்டுச்சான்னு கேட்க சினையான்னு கேட்பாங்க. சினைனாவே உறுப்பு. சினைச்சொல் பெயர்ச்சொல் இடைச்சொல் வினைச்சொல். அது என்னப்பா, பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர் பண்பு பெயர்னு வரும். சினைனாவே என்னது, நம்மளுடைய உறுப்பு. ஒரு மரத்தோட கிளை வந்து அது உறுப்பு. உங்களுடைய கிளை தான் உங்கள் குழந்தை அப்படின்ற மாதிரி வரும். அப்போ செப்பிலும் வினாவிலும் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், வலுவாமல் போற்றுனர். அதுக்கப்புறமேட்டு கொஸ்டினுக்கு ஆன்சரே கொஸ்டினாக வந்தாலும் அக்செப்ட் பண்ணிட்டார். சில இதுவும் வேற மாதிரி பதில் சொன்னாலும் அக்செப்ட் பண்ணிக்க. இப்போ அடுத்தது சினை பெயரும் முதல் பெயரும் வந்தாள் என்ன பண்ணணும். செப்பினும் வினாவின் கண்ணும் உரழ்ந்து பேசும் பொழுது, மாறுபட்டு கூறும் பொழுது, ஒப்பிட்டு பேசும் பொழுதும். இப்போ ராஜா இந்த ராஜாவோட பெஸ்ட்டுன்னு தான் சொல்லணும். இந்த ராஜா இந்த புலவரை விட பெஸ்ட்டுன்னு என்ன சொல்லக்கூடாது. புரிஞ்சா புரியலையா? இந்த கண்ணு மான் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லுமே, இவ கண்ணு மானோட கால் மாதிரின்னு சொல்லிடக்கூடாது. சினைய சொல்றப்ப எப்படி சொல்லணும், முதல் சொல்லணும்னு எப்படி சொல்லணும்னு சொல்றாரு. புரியுதா புரியலையா? இங்க பாருங்க எக்ஸாம்பிள். இவளின் கண்
இவள் கண் பெரிய, இவ கண்ணு மீனாவுடைய கண்ணு ரம்பாவோட அழகா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இந்த அரசன் நல்லா இந்த அரசன் வந்து சோழனை விட பாண்டியனோட சோழன் தான் சொல்லணுமே ஒழிய வணிகரோட கம்பேர் பண்ணக்கூடாது. இவளின் கண் இவன் கண் பெரியவோ இப்படி இங்க செப்பின் கண், சாரி இது கண்ணன் புரியுதுல்ல உங்களுக்கு, நீங்க படிச்சு பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். சொல்லும் பொழுது மாத்தி சொல்லிடாத அப்படின்ற இதெல்லாம். இங்க பாருங்க, வேங்கை மரத்தை விடவும் தாமரை பூ அழகியதான் சொல்லிடக்கூடாது, சம்மந்தம் இல்லை. இப்போ நெட் எக்ஸாமில் வந்து ஒரு இந்த ஃபஸ்ட்டு அது என்னப்பா ஃபஸ்ட் பேப்பர் ஜென்ரல் பேப்பரில் வந்து ஒரு கொஸ்டின் இருக்கும், அது எனக்கு மறந்துச்சு முன்னாடி எழுதுனது. பன் பட்டர் ஜாம் ஆப்பிள் இப்படி ஏதாவது போட்டு ஆப்பிள்னு போடுவான், இல்லை வேறு ஏதாவது ஒரு பேர் போட்டிருப்பான். இதில் வந்து எது பொருந்தி வரும் அப்படின்னு கேட்பான். ஆப்பிள் தனியாக இருக்குல்ல, இருக்கா இல்லையா? அந்த மாதிரி இந்த வார்த்தைகள்லாம் தொல்காப்பியர் அப்பயே வந்து இனமாக வந்து எப்படி பிரிக்கிறதுன்னு சொல்லி பிடிச்சிருக்காரு. தகுதி வழக்கு இது 100 ரூபா. ஓகே, வீட்டுக்கு வெள்ளை அடிச்சான்னு சொல்கிறோமா இல்லையா? ஆகுபேரில் வரும். வெள்ளையானா வெள்ளை மட்டும் அடிக்கிறோம், கலர் அடிப்போம். அது மாதிரி வெள்ளாடு இது வெந்நீர் ஆடுன்னு நேர்பொருளை தராது, ஆட்டில் ஒரு வகை அதுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்படி தகுதி வழக்கை பற்றி பேசும்பொழுது தகுதியும் வழக்கும் தலியன ஒழுகும் பகுதி கிளவி வரைவு நிலவே. தகுதி பற்றியும் வழக்கு பற்றியும் வருகின்ற இலக்கணத்தில் பக்கச்சொல்லை வந்து நீக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. பக்கச்சொல் என்னன்னா அதோட ஒரு பார்ட் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இதனை பிற்காலத்தில் வந்து நன்னூலார் தகுதி வழக்கு செத்தாரை துஞ்சினார் சுடுகாட்டை நன்காடு இப்படின்ற மாதிரி டீட்டெயில் இருக்கும். ஒரு பார்த்துக்கங்க, சும்மா சிம்பிள் தான் இது. 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் உள்ள தான் இருக்கும். மங்கள நான் வழக்கு இதுதான் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆச்சு இல்லை? இனச்சுட்டி இல்லா பண்புகள் பெயரடை. இப்ப செஞ்ஞாயிற்று டைம் என்ன ஆகுது? ஆயிடுச்சா? இனப்பொருளை சுட்டாத பண்பு அடைகளுடன் இப்ப வந்து இது வந்து செம்மை பிளஸ் ஞாயிறு தான் அது செங்க. அப்ப செம்மைன்னு என்னது? பண்புகள், பண்பு பெயர். அதோட பண்பை சொல்றதுதான், வேற ஒன்றும் இல்லை. அதோட குவான்டிட்டி என்ன? வட்டமா இருக்கு, சதுரமா இருக்கு, சிவப்பா இருக்கு, இது எல்லாமே என்னது? அதோட குவான்டிட்டியை சொல்றது. ஸோ இனச்சுட்டு இல்லாத பண்புகள் பெயர்கொடை வழக்காறு அல்ல, செய்யுள்ள மட்டும் சொல்ல முடியும். இனப்பொருளை சுட்டாத பண்பு அடைகளுடன் வழங்கப்படும் பெயர்கள் வழக்கில் வராது, செய்யுளில் மட்டும்தான் வரும் அப்படின்ற இந்த வார்த்தைகள் வந்து என்ன செய்யணும்? பெரும்பாலும் நம்ம வழக்கில் வந்து பேச மாட்டாங்க. எக்ஸாம்பிள், செஞ்ஞாயிற்று நிலவு வேண்டினும் வெண் திங்களுள் வெயில் வேண்டினும்னு ஒரு புறநானூறு ஒரு பாட்டு இருக்கு. ஆனால் இதை வந்து நம்ம வந்து வழக்கில் பேச மாட்டோம், இது என்னது செய்யுள்ள பேசிக்குவோம் அப்படின்றது. இச்செய்யுள் வரி ஏன் அப்படின்னு கேட்டா, இச்செய்யுள் வரிகளில் வரும் செஞ்ஞாயிறு வெண் திங்கள் என்பன இனப்பொருளை சுட்டாத. இனப்பொருள் என்னது? அதுக்கு அதோட இது என்னடா அது? இனமான பொருள். இப்ப செஞ்ஞாயிருக்கு அப்புறம் வெஞ்ஞாயிறுன்னு ஒன்று இருக்கா? வெண் திங்களுக்கு அப்புறம் சிவப்பு திங்கள் ஒன்று இருக்கா? கிடையாது. அப்ப அது இனப்பொருள் இல்லாத வார்த்தைகள். ஓகேவா? எங்க போட்டுக்கலாம்? செய்யுள்ள ரிதமிக்கா போட்டுக்கலாம், கொஞ்சம் படிக்கிறப்ப சுவையா இருக்கணும்ன்ற மாதிரி. ஓகேவா? நீல நயனங்களில் சொல்றாருல, நீல நயங்களில் ஒரு நீண்ட கனவு வந்ததுன்றார். அப்ப நீல நயனம்னா என்ன? அப்படி நீலவான ஆடைக்குள் இப்படி அதெல்லாம் வந்து இனப்பொருளை சுட்டாத பண்பு அடைகள். இதெல்லாம் இப்பெயர்கள் இனப்பொருள் அண்ணாதவை. இதுக்கு வந்து செஞ்ஞாயிருக்கு கருஞாயிரோ வெண்திங்களுக்கு இது பச்சைங்க அது மாதிரி எதுவுமே இல்லை. செஞ்ஞாயிறு என்றால் அதற்கு கருஞாயிறு என்பது போன்ற இனம் இல்லை. புரிஞ்சா புரியலையா? அது புரியல, புரிஞ்சிச்சு. இது எப்படி சொல்லணும் அப்படின்ற. அதுபோல வெண்திங்கள் பேச்சு வழக்கில் நம்ம சொல்லலாம், ஆனால் பேச்சு வழக்க கிடையாது, இதில் வந்து சொல்ல மாட்டோம். இப்போ செந்தாமரை அப்படின்றாங்க, செம்மையான தாமரை, வெண்மையான தாமரை இருக்கா அப்படின்னு, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இயற்கை பொருளும் செயற்கை பொருளும், இயற்கை பொருளை நம்ம எப்படி சொல்லணும், செயற்கை பொருளை நம்ம எப்படி சொல்லணும்னு சொல்றார். நிலம் வலிது, நீர் குளிர்ச்சி, தீ வெய்யுது. ஓகேவா? இயற்கை பொருளை இற்று என கிளத்தல், இயற்கை பொருளின் இயல்புகளை கூறுங்கால், இயற்கை பொருளோட இயல்பை அதோட அது எப்படிப்பட்டதுன்னு அந்த கூறுங்கால் ஆக்கமும் காரணமும் கொடுக்காமல் இத்தன்மைன்னு சொன்னா போதும். ஆக்கமும் ஏன் காரணம், 4 கால் இருக்கனால அதுக்கு அப்படின்லாம் என்ன செய்ய, நாற்காலின்னு சொல்றோம்ல, ஆக்கமும் காரணம் சொல்ல தேவையில்லை, நிலம் தான், தண்ணி தான் அப்படின்னு. இயல்பாக தனக்கு பின் தோன்றாமல் தான் தோன்றிய போதே தன்னிடம் தோன்றியது. இயல்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு அப்புறமேட்டு நம்ம அதுக்கு பேர் வைக்கல,
நிலம் எப்பயுமே என்னது ஸ்ட்ராங் தான், நீர் எப்பயுமே குளிர்ச்சி தான், தோன்றும் பொழுதே அது அது மாதிரி தான் தோன்றுனுச்சு. ஓகேவா? அதனால இதுன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. இது புரிஞ்சா? அப்புறம் செயற்கை பொருளை எப்படி சொல்லணும்? செயற்கை பொருளை ஆக்கமோடு கூறணும். இங்க முன்னாடி என்ன சொல்றாரு? இற்று என கிளத்து, இதுதான் சொல்லல, இயல்பாவே அது வருது. ஆனா இங்க வந்து செயற்கை பொருள் பயிர் நல்ல ஆயின, செயற்கை பொருளை ஆக்கச்சொல் கொடுத்து கூற வேண்டும். ஆக்கச்சொல் என்னன்னா ஆயின, ஆயிற்று, இதெல்லாம் வந்து ஆக்கச்சொற்கள். அப்ப பயிர் நல்ல ஆயின, மயிர் நல்ல ஆயின அப்படின்னு அந்த வார்த்தை கொடுத்து பேசணும். இயற்கை பொருள் எப்படி சொல்லணும்? இயல்பாக சொல்லணும். செயற்கை பொருளை ஆக்கம் சொல்லணும். இப்ப காரணம் ஆக்கம் அடுத்து வராரு. ஆக்கம் தானே காரணம் முதற்றே. இப்ப நீர் கலத்தலினால் நிலம் எளிதாயிற்று. ஓகேவா? நீர் கலத்தினால் என்ற காரணம் முதலில் கூறி பின்புதான் ஆயிற்றுன்னு நம்ம சொல்லணும். இதற்கு முன்னாடி பின்னாடி மாத்தி போட்டக்கூடாது. புரிஞ்சா இல்லையா? நிலம் மெலிதானதுக்கு நீர் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும்? ஆக்கத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு சொல்லணும். ஆக்கம் தானே காரணம், காரணத்தை சொல்லிட்டு தண்ணி ஊத்துறனால இந்த நிலம் வந்து என்னாச்சு? மெலிசாச்சு அப்படின்னு சொல்லணும் அப்படின்றார். அதே மாதிரி காரணமின்றியும் சில நேரத்தில் சில இடங்கள்ல வந்து சொல்லுவோம் பயிர் நல்ல ஆயின அப்படின்னு. ஆக்க கிளவி காரணமின்றியும் சில இடங்களில் சொல்லப்படும் அப்படின்றதான் இருக்குது. ஆகவே மாணவ செல்வங்களே, உங்களுக்கு என்னது கிளவியாக்கத்திலேருந்து ஒரு 2 சாப்டர் இன்னைக்கு பார்த்தாச்சு. என்னென்ன பார்த்துருக்கோம்? பார்த்துட்டோமா? பார்த்தாச்சு. வேற யாராவது கையெழுத்து போடணும் கொள்ளணும்னா நீங்கள் கையெழுத்து போட்டுருங்க. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்த்துட்டோம்? திணை அடிப்படையில் சொல் பாகுபாடு, பால் அடிப்படையில் சொல் பால் காட்டும் ஈறுகள், ஈறுகள் வினையில் தவறாது எப்படி வரணும், திணைப்பாலுடைய இயல்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்துருக்கோம். அதற்கப்புறம் செப்பு எப்படி சொல்லணும், செப்பு வினாவும் அமையும் முகரை, வினாவே விடையாக வந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்க, சில டைமில் கொஞ்சம் மிஸ்டேக் இதாக அவன் சொல்கிறது வந்து அதுக்கு ரிலேட்டடாக இருந்துச்சுன்னா அதையும் அக்செப்ட் பண்ணலாம், வலிவி வந்தாலும் ஏற்கணும் அப்படின்றது. சினை பேர் எப்படி இருக்கும், முதல் பேர் எப்படி கொண்டு வரணும், அதுக்கப்புறம் தகுதி வழக்கு பார்த்துட்டீங்க. அப்புறம் இன சுட்டு இல்லா பண்புகள் பெயரடை பார்த்துருக்கீங்க. இப்போ இயற்கை பொருளை எப்படி சொல்லணும், செயற்கை பொருளை எப்படி சொல்லணும் அப்படின்றதையும் பார்த்துட்டீங்க. ஓகே, மீதியை நாளை மாலை சந்திக்கலாம்.